அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் 180வது நிகழ்வு. ஒரு மிகச்சிறந்த நிகழ்வாக இந்த நிகழ்வு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் விருந்தினர் கா பாபு சசிதரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்விற்கு நெறி ஆளுநர் செய்ய போகிற கேள்விகள் தயாரித்து அதற்காக மெனக்கெட்டு வேலைகள் பார்த்து அவருடைய நூல்களை படித்து அவரை முழுமையாக உள்வாங்கி கலந்துரையாடல் செய்ய போகிற வினோத் பரமானந்தம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வினோத் பரமானந்தம் அவரும் ஒரு மிக சிறந்த கவிஞர். 2 நூல்களை கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கார். தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான படைப்பாளர். அவர்களையும் வருக வருக என வரவேற்று விருந்தினர் பாபு சசிதரன் அவர்களை பற்றிய ஒரு வரவேற்புரை விருந்தினர் பற்றிய ஒரு அறிமுக உரை வழங்குவதற்காக தோழர் மீனா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வினிதா. அனைவருக்கும் வணக்கம். படைப்பாளர் பாபு சசிதரன் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. படைப்பாளர் பாபு சசிதரன் அவர்கள் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், நூல் திறனாய்வாளர் என பன்முகம் கொண்டவர். பொறியியல் மற்றும் மேலாண்மை பட்டதாரியான இவர் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாம் சென்னையில் தான். இவர் 5 நூல்களை வெளியிட்டுள்ளார். நிமிர் இலக்கிய வட்டம் என்ற குழுவையும் நிமிர் புத்தக பட்டறை என்ற பதிப்பகத்தையும் நடத்தி வருகிறார். மேலும் கலைஞர் டிவி, ராஜ் டிவி, தமிழன் டிவி, பெப்பர் டிவி, வானொலி, FM போன்ற நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வருகிறார். இத்துடன் உலக அளவில் நடத்தப்பட்ட 2 ஹைக்கூ போட்டிகளில் கவிக்கோ விருதும் பரிசும் பெற்றுள்ளார். பல்கலைக்கழகம் மற்றும் பல அரசு, தனியார் கல்லூரி, பள்ளிகளில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றுள்ளார். கவிதை எழுதுவது, ஹைக்கூ எழுதுவது, திறனாய்வு செய்வது எப்படி என்ற தலைப்புகளில் வகுப்புகளை நடத்தி வருகிறார். இவரின் படைப்புகள் ஏணியாகும் எண்ணங்கள், இது ஒரு கவிதை. காரணக்கிருக்கல்கள் ஹைக்கூ. கதவுகள், இதுவும் ஒரு கவிதைதான். நிமிர்ந்த வானவில். ஆணியை நம்பும் கடவுள், பாஷோவின் கடைசி ஹைக்கூ. இது அச்சில் உள்ளது. இவர் பெற்றுள்ள விருதுகள்: சிறந்த நூலுக்கான விருது உலக தமிழ் பல்கலைக்கழகம், அமெரிக்கா, 2016 பொதிகை மின்னல் விருது, 2021 மற்றும் 22 கவிக்கோ விருதும் பெற்றுள்ளார். இலக்கிய ஆய்வாளர் பேரவை விருது, கவிஞாயர் விருது, திருவள்ளுவர் தமிழ் சங்கம் ஹைதராபாத், பாரதியார் மற்றும் பாவேந்தர் விருது, படைப்பாளர் சங்கம் மூவா விருது, தமிழ் இலக்கிய பேரவை புத்தக கவி விருது, திருவிக பேச்சு பயிலரங்கம் விருது, கவிஞர் விருது, பண்ணை தமிழ் சங்கம் கவி செம்மல் விருது மற்றும் கவி தோன்றல் விருது, சிறந்த கவிஞர், பேச்சாளர், செயல்வீரர் விருது, அன்னை தெரசா அறக்கட்டளையின் இலக்கிய சிம்மம் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். இத்தகைய சிறப்பு மிகு விருந்தினர் நம்முடன் இணைந்திருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியே. இவரை நேர்காண செய்யவிருக்கும் நெறியாளர் கவிஞர் வினோத் பரமானந்தன் அவர்களை அழைக்கிறேன். வாங்க வினோத், உரையாடலை ஆரம்பிக்கலாம். நன்றி. நன்றி நன்றி மீனா மேம், நன்றி. மிக அழகான ஒரு அறிமுறை கொடுத்தீங்க விருந்தினர். இன்றைய மாலை நிகழ்வில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாபு சசிதரன் அவர்களுக்கும் மற்றும் படைப்போம் குழுவின் அனைத்து தோழமைகளுக்கும் என் மனதினிய மாலை வணக்கத்தோடு என்னோட கேள்விகளை தொடங்குறேன். பாபு சார், இப்ப விருதுகளை பத்தி நிறைய சொன்னாங்க. அதாவது முழு அட்டவணையை கொடுக்கல, அது எனக்கு தெரியும். ஒரு 12-13 விருதுகள் சொன்னாங்க. இந்த சமீபத்துல கூட நீங்க வாங்கின அந்த கண்ணதாசன் விருது வந்து சமீபத்தில் வாங்கினீங்க, அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்கல, பெற்ற விருது. பெற்ற விருது. நீங்க விருது பெற்றமைக்கு என்னோட கண்ணதாசன் முக்கியமா வந்து மிகப்பெரிய ஒரு கவிஞர் கண்ணதாசன் பேர்ல வந்து நீங்க விருது பெற்றமைக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்து, ஒரு படைப்பாளிக்கு, ஒரு கவிஞனுக்கு உங்கள் பார்வையில் விருதுகள்னா என்ன அப்படிங்கிறது என்னோட முதல் கேள்வியா வச்சு நிகழ்ச்சியை துவங்கலாம். உங்கள் பார்வையில் விருதுகள்னா என்ன? முதல்ல ஒரு நன்றியோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன் கேள்வி. நீங்க இந்த ஒட்டுமொத்த வாருங்கள் படைப்போம் குழுவிற்கு எனது அன்பார்ந்த நன்றிகள். இதற்கு ஒரு தலைமை அமைத்து தந்த என் அன்பு தோழமை ஒளிவனன் தோழருக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்த வினோத் பரமானந்தன் மற்றும் தோழர் வினிதா அவர்களுக்கும் எனது நன்றி.
இன்னும் அறிமுக உரை வழங்கிய தேஜஸ்வி அவர்களுக்கும், என் அன்பிற்கினிய தோழமை ஹர்ஷா அவர்களுக்கும், இன்னும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைத்து தோழமைகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருடைய பேரும் சொன்னா நேரம் இருக்கோம். எங்க 1/2 மணி நேரம் திட்டமிட்டிருக்காங்க. பொன் ஏழுமலை ஐயா கனடாவில இருந்து இணைந்திருக்காங்க. மூவை திருநாதன் ஐயா மும்பையில இருந்து, சேரா கிருஷ்ணகுமாரி, அதுக்கப்புறம் பிரபாவதி அவங்க ஹைதராபாத்ல இருந்து, புருஷோத்தம் ஐயா, இப்படி எல்லோருமே, குமரன் தோழர், மூவை திருநாதன் ஐயா எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுகள் பற்றி கேட்டார். அது 2 வார்த்தையில சொல்லணும்னா, விருதுகள் வந்து ஒண்ணு வந்து பொறுப்பு, இன்னொன்று வந்து மதிப்பு. பொறுப்பு, மதிப்பு, இந்த 2 வார்த்தைகள் தான் விருதுக்கு. இப்போ நான் விருது கொடுக்கும் பொழுது, அந்த விருது வழங்கும் பொழுது அவர் பெறுகிறவருக்கு வந்து சமூகத்துல வந்து மதிப்பு கூடிடும். மதிப்பு கூடும் போது வந்து அவர் அடையாளப்படுத்துறதுக்கான மதிப்பு கூடுது. அதே நேரத்துல அவருக்கான பொறுப்பு அதிகமாயிடும். அப்படிப்பட்ட அந்த பொறுப்பு அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னா, இதுல இருந்து இந்த கிளைகளா நீங்க அந்த 2 வார்த்தைகளை இன்னும் நீங்க விவரிச்சு பேசணும்னா, அந்த பொறுப்பு என்பது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கடமை, இன்னும் அர்ப்பணிப்பு, இன்னும் தொடர்ந்து பயணிக்கிறது அப்படின்ற அந்த அதுக்குள்ள எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த விருதினால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த சமூகத்திலயா இருக்கட்டும், அந்த இலக்கியத்திலயா இருக்கட்டும், அந்த மாதிரி. அப்போ அதற்காக வந்து உழைக்க வேண்டி இருக்கு. அப்படிதான் வந்து நான் விருதுகளை பாக்குறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி. அடுத்த என்னோட கேள்வி என்னன்னா, சாயல் இருக்கும் பொதுவா. அம்மா அப்பாவோட சாயல் மகன் மகள்கிட்ட பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு ஆசிரியரோட சாயல் வந்து மாணவர்கிட்ட பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பேரோட சாயல் வந்து அடுத்தவங்ககிட்ட இருக்கும், இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நீங்க கவிதை எழுதிய முதல் கவிதை எழுத தொடங்கியது, இந்த கவிதையை நம்பி நீங்க எழுத தொடங்கிய முதல் புள்ளிக்கான இன்ஸ்பிரேஷன் யாரு? என்ன கேட்டீங்கன்னா கவிப்பேரரசு அவர்கள் சொல்லுவேன். நான் வாசிச்ச முதல் கவிதை வைரமுத்து அவர்களோட கவிதை தான். எனக்கு அது பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அதே மாதிரி நீங்க கவிதைன்னு எழுதிய அந்த முதல் கவிதை எது? தங்கள் படைப்புகளை படிச்சது நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. அப்படி நிறைய பாராட்டு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான பாராட்டா வந்து நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறீங்க. 2 கேள்வி இருக்கு. 2 கேள்வி கேட்டிருக்கீங்க வினோத், மகிழ்ச்சி. முதல் கேள்வி வந்து உங்களோட கவிதை பயணம் எந்த கவிதையிலிருந்து தொடங்குச்சு, முதல் கவிதை எது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்ல 3 கேள்வி. அதுக்கப்புறம் அந்த கவிதைக்கான முதல் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் அதுல இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன்ல இருந்தே அந்த கவிதைக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாடல்கள் தான். கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல்கள், அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய மேடை பேச்சு, அதுக்கப்புறம் இந்த பாடல்கள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோவுல விவத் பாரதியில வந்து பாடல்கள் அறிமுகமாகும் போது அதை கூர்ந்து கவனிக்கின்ற அந்த பக்குவம் வரும்பொழுது அந்த நமக்கு வந்து அந்த பாடல் வரிகளுடைய அந்த தன்மை வந்து புரிய ஆரம்பிச்சோடனே ஏன் நம்ம இந்த மாதிரி எழுதக்கூடாதுன்றது அதுதான் தொடக்க புள்ளி. அப்பெல்லாம் டிவி எல்லாம் கிடையாது. அதன் பிறகு நம்ம அதை தேட ஆரம்பிச்சு அப்படியே பயணிச்சுட்டே இருக்கேன். என்னுடைய முதல் கவிதை வந்து நேரு குறித்த கவிதை. நான் வந்து வெப்பேரி, சென்னையில இருக்க வெப்பேரியில தான் சென்ட் பால்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரலையும் படித்தேன். நான் அதுக்கு அவங்க கேட்டிருந்த பொழுது கவிதையை நான் எழுதி கொடுத்தேன். அதுதான் என்னோட முதல் கவிதை. அந்த கவிதையை வந்து அச்சாகி வரும்பொழுது பார்ப்போம்ல, அது ஆண்டு மலர்ல வந்து பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. அது முதல் பாராட்டு வந்து அந்த கவிதையை எழுதி கொடுக்கும் போதே என் வகுப்பாசிரியரும் என் தமிழையாவும் பார்த்துட்டு அந்த பாராட்டு ஒண்ணு. அதுக்கப்புறம் அது எல்லாரும் கூப்பிட்டு அதை பாராட்டினாங்க. சின்ன வயசுல அது எழுதுனது எல்லாமே வீட்டுல எல்லாம் பாராட்டினாங்க. அதுல ஒரு தொகுப்பு வாங்கி எங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் அங்க இருந்த நாங்க குடியிருந்த எல்லா இடத்துலயுமே சொன்னாங்க. ஆனா நீங்க மூணாவது கேள்வி வந்து உங்களோட கேள்வி வந்து பாராட்டிலேயே எந்த உங்களுக்கு பிடித்த பாராட்டு அப்படின்னு. முதல் பாராட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அம்மாவோட பாராட்டு தான் வந்து எனக்கு மிக சிறந்த பாராட்டா நான் இதுவரையிலையும் நான் பாராட்டா பாக்குறேன். 2வது பாராட்டு வந்து யாரோ முகம் தெரியாத ஒரு நபருடைய பாராட்டு. ஏதோ ஒரு கவிதை இதுலயே வந்துட்டு எனக்கு பேசினவர். இன்னி வரலையும் அவர்
பேரு கூட நான் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கல. அவர் பார்த்துட்டு வாசிச்சார். இப்ப நான் முதல் பாராட்டுக்கு ஏன் அந்த முதல் பாராட்டு அம்மா, எங்க அம்மான்றதுனால அந்த பாராட்டு நான் சொல்லிட்டேன்னு நினைச்சிட வேண்டாம். ஒரு வாசகரா அவங்களுடைய பாராட்டு எப்படி இருந்தது அப்படின்றதுனால அதை சொல்ல வரேன். ஏன்னா கதவுகள் தொகுப்பு வந்து நான் என்னோட தொகுப்பு எந்த தொகுப்பு வெளிவந்தாலும் முதல்ல என்னோட அப்பா அம்மா கிட்ட தான் கொடுப்பேன் நான். அதே மாதிரி கதவுகள் தொகுப்பையும் நான் அதே மாதிரி தான் அப்பா அம்மா கிட்ட கொடுத்தேன் நான். கொடுத்துட்டேன். அப்பா படிச்சுட்டாங்க. அப்பா பொதுவாகவே எந்த கருத்தும் சொல்ல மாட்டாங்க. படிச்சுட்டு நல்லா இருக்குடா, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, நல்லா எழுதியிருக்க, அவ்வளவுதான். அம்மா ஒரு முறை நான் அது கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 வாரம் இருக்கும். பெங்களூர்ல இருந்து மறுபடியும் போயிருக்கேன். அப்ப கரெக்டா அந்த ஒரு மாலையில வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க அந்த கதவுகள் வாசிச்சுட்டு இருக்காங்க. வாசிச்சுட்டு இருக்கும்போது என்னை பார்த்தாங்க. நான் அவங்களுக்கு எதிர்க்க வந்து உட்காந்துட்டேன். உட்கார்ந்த பிறகு அவங்க கேட்டாங்க, எப்படிமா இருக்கு புத்தகம்னு கேட்டேன். நான் அந்த கதவுகள் வாசிச்சுட்டு இருக்கும்போது எப்படிமா இருக்கு அந்த புத்தகம்னு கேட்டேன். அப்போ நல்லா இருக்குப்பா அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டாங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன்ப்பா அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு. இந்த கவிதையெல்லாம் நீயே தான் எழுதுனியா அப்படின்னாங்க. அப்படின்னா ஆமாம்மா நானே தான் எழுதுறேன், ஏமா அப்படின்னு. இல்லப்பா ரொம்ப நல்லா இருக்கு இந்த கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த கவிதை நீ யாரை நினைச்சுலாம் எழுதுனியோ தெரியல, கிட்டத்தட்ட 190 கவிதை கிட்ட இருக்கு. நிறைய கவிதைகள் இருக்கு, கதவுகள் கவிதை. ஆனா இந்த கதவுகள் கவிதையில பல கதவுகளா நான் இருக்கிறேன்பா அப்படின்னா. அப்படி சொல்லும் பொழுது அவங்களுடைய குரல் உடைந்து கண்களில் இருந்து அப்படியே தண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கு. அந்த புக்கை நினைக்குது. ஸோ இப்பவுமே எனக்கு நான் தழுதழுக்குது அப்படியே. அந்த அதை சொல்லிட்டு ஒரு கவிதையும் ஒரு சில கவிதையை சொன்னாங்க. இந்த கவிதையெல்லாம் என்னதான்பா இந்த கவிதையில நான் உணர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க அழும் பொழுது அந்த வாழ்த்தும் அந்த ஆசையும் நான் எழுதிய அந்த புத்தகத்திற்கான நிறைவை எனக்கு தந்தது. வாழ்த்துனா நீங்க கேட்டீங்க இல்லையா, வாழ்த்து. அந்த வாழ்த்து எப்படிப்பட்ட வாழ்த்து, சிறப்பான வாழ்த்து தெரியுங்களா? எந்த வாழ்த்து, எந்த படைப்பு ஒருவருடைய மனதை இறுக பிழிந்து அவர்களுடைய பிம்பமாக அந்த படைப்பு நிற்கிறதோ, யாருடைய படைப்பு ஒருவருடைய ஆத்மார்த்தமான கண்ணீரை பெறுகிறதோ, அந்த படைப்பும் அந்த வாழ்த்தும் தான் மிக சிறந்த வாழ்த்தாக நான் கருதுகிறேன். மகிழ்ச்சி தொடர், மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் பற்றிய ஒருக்கமாக இருந்தது அது. இதுவே நான் என்னோட அடுத்த கேள்வி வந்து இதே நான் வேற ஆங்கிள் ஒண்ணு கேட்கறேன் உங்ககிட்ட. பொதுவா வந்து அண்ட வீசும் இல்ல, பொதுவா அன்பை வீசும் இந்த உலகில் தான் அணுகுண்டுமே வீசப்படுது. அப்படி இருக்கும்போது இப்ப அம்மா வாழ்த்து சொன்னாங்க, முகம் தெரியாத ஒருத்தர் வந்து உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க, இதெல்லாம் சொன்னீங்க. உங்க படைப்பை பார்த்துட்டு நிறைய பாசிட்டிவான பாராட்டுகளுக்கு நடுவே எதிர்மறையான கருத்துக்களோ வசவுகளோ எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. ஒரு நண்பன் என் கூட பேசாமே கூட இருக்கா இப்ப வரைக்கும் சில இதனால. அந்த மாதிரி எதிர்மறை கருத்துக்கள் வசவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அப்படி கிடைச்சப்ப அது குறித்து உங்களோட கருத்துக்கள், உங்களோட அனுபவம் அதையும் பகிர்ந்து முடியுமா? பாசிட்டிவ் சொல்லிட்டு நெகட்டிவ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய படைப்பாளிக்கு 2 பக்கம் இருக்கும். மிக சிறப்பான கேள்வி வினோத், மிக்க நன்றி. ஏன்னா படைப்பாளர்களுக்கு வந்து கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியங்க. இப்ப கருத்துன்னு வரும்பொழுது, இப்ப நான் ஒரு தொகுப்பு படிக்கிறேன் அல்லது ஒரு தொகுப்பை யாருக்குன்னா கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், என்னுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, அந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டேங்க, நல்லா இருந்தது, இல்ல நல்லா இல்ல, நீ எல்லாம் ஒரு எழுத்தாளன், என்னடா எழுதியிருக்க, நீ எழுதுறதுக்கு ஏண்டா வந்த, அப்படியாவது சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன். ஆனா இதுல கொடுமை என்னன்னா, அந்த புத்தகத்தை கொடுத்தாலும் வாசிக்கவும் மாட்டாங்க, எந்த ஒரு பதிவுமே சொல்ல மாட்டாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அதுதாங்க இருக்கிறதுலயே ரொம்ப கொடுமையா இருக்கும். ஒரு நண்பர் வந்து ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அவர் வந்து பேர் சொல்ல விரும்பல, யார் பேரையுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா எப்பொழுதுமே நெகட்டிவா சொல்றோம்னா பேர் சொல்லக்கூடாது, பாசிட்டிவா சொல்றோம்னா நம்ம பேரை சொல்லி வாழ்த்தலாம், பாராட்டலாம். இப்ப அந்த நண்பர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான். மௌனூல்யம் என்னோட பேஜ்ல இருக்காரு. நான் அந்த நண்பர் வந்து நான் ஒரு 2-3 பேருக்கு புத்தகம் கொடுக்கும்பொழுது அவர் எனக்கெல்லாம் புத்தகம் தர மாட்டீங்க, நீங்க பெரிய ஆளுங்க அப்படி இப்படின்னாரு. இல்ல தோழர், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை தோழர், பெரிய ஆள் சரியாலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் புத்தகம் கொடுத்தங்க. அவ்வளோ மெனக்கிட்டு பேசி சண்டை போட்டு வாங்கினவர் ஆட்சி கிட்டத்தட்ட 4-5 வருஷம். அந்த புத்தகம் எங்க இருக்குதுன்னே தெரியல. அவர் இது வரையும் எதுவும் அதை பத்தி பேசவே இல்லை.
இது எனக்கு செய்யற துரோகம் கிடையாதுங்க. அந்த ஒரு புத்தகத்துக்கு செய்யற, அந்த படைப்புக்கு செய்யற துரோகமாக நான் கருதுகிறேன். அதே மாதிரி கருத்து நீங்க கேட்டீங்க இல்லையா? கருத்து நான் 2 கருத்தையும் ஒரே மாதிரி தாங்க பார்ப்பேன். எனக்கு அது பாசிட்டிவா வந்தாலும் சரி, நெகட்டிவா வந்தாலும் சரி, அவங்க திட்டினாலும் சரி, நான் படைப்பு குறித்து அவங்க வாசிச்சிருக்காங்க, அதனால திட்டுறாங்கன்றது எனக்கு மகிழ்ச்சிங்க. வேற எதுவுமே கிடையாது. அவங்க திட்டினா கூட, அவங்க கருத்து நெகட்டிவா போட்டாலும் கூட எனக்கு எந்த வருத்தமும் வராது. பரவாயில்ல, ரொம்ப வாசிச்சிருக்கீங்க, அதற்காக நன்றி. நீங்க சொன்ன கருத்துக்கள் எனக்கு ஏற்புடையதா இருந்தா அதுல நான் விவாதிப்பேன். இப்ப நான் எப்பொழுதுமே என்னுடைய கருத்துக்கள்ல நான் அப்படியே நிப்பேன். நான் அந்த கருத்துல நின்னுட்டு நான் பேசுவேன். ஏன்னா நான் அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நான் சமரசம் பண்ணிக்கவே மாட்டேன். என்னுடைய நிறைய கவிதைகள் அப்படிதான் இருக்கும். ஒரு கவிதை எனக்கு சரியா நினைவில்ல. என் அன்பு தோழமை ரத்னா கணேசன் அவர்கள் மலேசியாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். தோழர் மா காளிதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சாம் மணிமேகலை அவர்கள் நாகர்கோவில் இருந்து இணைந்திருக்காங்க. எல்லோருக்கும் எனது நன்றி. அந்த அந்த கவிதை எப்படி ஆரம்பிக்கும்னா, இப்படி ஆரம்பிக்கும். என்னன்னா, ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்படும் பொழுது குரல் எழுப்பாத ஒரு கவிதை. இங்கே என்னது அதிகார வர்க்கம் மேலோங்கும் பொழுதெல்லாம் தன் கேள்விகளை தொடுக்காத கவிதை. இப்படியே நான் அடுக்கிக்கிட்டே வருவேன். நான் எல்லா கவிதையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு, இந்த சமூகத்துல இருக்க சீர்கேடுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்லுவேன், மயிறு இந்த கவிதை எதற்கு, கிழித்து குப்பையில் எறிந்தேன் அந்த கவிதையை அப்படின்னு அந்த கவிதை முடியும். அப்ப அந்த கவிதைக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. இது எப்படி பொதுவெளியில நீங்க மயிர் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் என்னென்ன சொன்னாங்க. ஒரு தோழமை அந்த கவிதையை எடுத்துருங்க, அந்த கவிதையில அந்த மயிர் என்ற வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா கவிதை சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதான் நான் சொன்னேன், அந்த மயிர் என்ற வார்த்தையை நான் அந்த கவிதையில இருந்து எடுத்தேன்னா அந்த கவிதை செத்து போயிடும். அந்த கவிதை அதுக்கு நான் எழுதாமலே இருக்கலாம். அந்த கவிதை அப்படியே தான் வரும், அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கவிதையை விட்டுருங்க. அந்த கவிதை எதை குறித்து பேசுகிறது என்ற அந்த புரிதலே உங்களுக்கு இல்லைன்னும் பொழுது, அப்ப அந்த வார்த்தையை தான் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். அந்த கவிதையினுடைய தன்மை எதை நோக்கி பயணிக்கிறது? வானவில் அழகாக வருகிறது, பூ அழகாக மலர்கிறது, வாசம் வீசுகிறது, அலை அழகாக வீசுகிறது. எத்தனை நாளைக்கு இதையே எழுதிட்டு இருக்க முடியும்? அந்த சமூகம் சார்ந்து சமூகத்தை கேள்விகள் எழுப்பாத கவிதைகள் என்ன வராமல் இருந்தது. அதுதான் கவிதைகள், அதுதான் கவிதை பேசணும், அதை தான் பேசியிருக்கு. அப்படிப்பட்ட கவிதைகள் தான் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட கவிதைகள் தான், அதற்கு எதிர்ப்பு குரல் வந்தாலும் படைப்பாளர்கள் அது போன்ற கவிதைகளை எழுதி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கவிதை சொல்றேன் பாருங்க. அண்ணன் இந்திரன் அவர்கள் மொழிபெயர்த்த கவிதை, ஆப்பிரிக்கா கவிதை. அது அந்த கவிதையில அறைக்குள் ஆப்பிரிக்க வானத்துல இருக்கும். அவர்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் கையில் பைபிள் இருந்தது, எங்கள் கைகளில் இடம் இருந்தது, எங்கள் மண் இருந்தது. அவர்கள் வந்தபொழுது அவர்கள் கையில் பைபிள் இருந்தது, எங்கள் கைகளில் எங்கள் இடம் இருந்தது. அவர்கள் போகும் பொழுது அவர்கள் கையில் இடம் இருந்தது, எங்கள் கைகளில் பைபிள் இருந்தது. முடிக்கும் ஆப்பிரிக்கா கவிதை. இது ஒரு நிதர்சனமான உண்மையை செவிட்டுல அரைஞ்சு கொடுக்குற அந்த கவிதை. இந்த கவிதைக்கு எதிர்ப்பு வந்தாதான் அந்த கவிதை, எதிர்ப்பு வந்தாதான் படைப்பு. இதற்கு நேர்மறையான இல்ல எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாதான் படைப்பு. நன்றி தோழர். அருமையான பதில் தோழர், அருமையான பதில். நல்ல ஆழமான ஒரு பதிலா சொன்னீங்க, எனக்கு மகிழ்ச்சி. என்னோட அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, அதாவது குழுவே படைப்பாளிக்காகவும் படிப்பவருக்காக தான் 2 குழு ஒலிவன் சார் நடத்திட்டு வர்றாங்க. ஒரு படைப்பாளர் நல்ல வாசிப்பாளராக இருப்பார், இல்லைன்னா ஒரு வாசிப்பாளர் நல்ல படைப்பாளராக இருப்பார் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கையா எனக்கு இருக்கு. அப்படியான பட்சத்துல ரொம்ப சின்ன வயசுலயே, அதாவது உங்களோட 6வது வகுப்புலயே உங்களோட வாசிப்பு அனுபவம், பாடப்புத்தகத்தை தாண்டி ஒரு வாசிப்பு அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னு நம்ம பேசும்போது நம்ம பேசியிருக்கோம். அது குறித்து எனக்கு தெரியும். இந்த பொதுவெளியில நீங்க அதை பத்தி பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்க வாசிச்ச புத்தகங்கள் அது பெரிய பெரிய புத்தகங்கள். அந்த வயசுல 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு அது ஒரு பெரிய வாசிப்பு. ஆமா, அதை நீங்க எங்களோட குழுல பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா தோழர். என்னோட வாசிப்பு அனுபவம் என்னன்னா, நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த வாசிப்பும் இந்த நூலும் இந்த எழுத்தும் எப்படி என்கிட்ட சேர்ந்ததுன்னு இன்னி வரையிலும் எனக்கு தெரியாது. எங்க அப்பா எந்த புத்தகத்தையும் வாங்கி கொடுத்து இதை வாசின்னு சொன்னதில்லை. எங்க அப்பா இவங்களதான் வாசிக்கணும்னு எங்களுக்கு சொன்னதில்லை. அவர் வாசிப்பாரு, அவர் புத்தகம் வாங்கி வருவாரு, அவ்வளவுதான். அது வீட்டுல இருக்கும். இன்ஃபேக்ட் நான் அதை கூட படிச்சதே கிடையாது.
ஆனா என்னுடைய கொள்கையாக இருக்கட்டும், நான் இயங்குறதா இருக்கட்டும், அதாவது இடதுசாரி சிந்தனைகளா இருக்கட்டும், அல்லது மார்க்சியமா இருக்கட்டும், கம்யூனிசமாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அல்லது ஓஷாவாக இருக்கட்டும், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவாக இருக்கட்டும், எல்லாமே நான் செலக்ட் பண்ணி வாசிச்சதுதாங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு 10ஆம் வகுப்புல முடிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட திருக்குரான், பைபிள், ராமாயணம், மகாபாரதம், 1001 இரவுகள் இது எல்லாமே முடிச்சிட்டேன். 12ஆம் வகுப்பு வரும்போது சரித்திர நாவல்கள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் நான். கடல் புறா, அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் யவனராணி, அதுக்கப்புறம் என்னது கன்னிமடம், இப்படி நிறைய புத்தகம் இந்த கதையெல்லாம் அதாவது எப்படி ஆரம்பிக்குது என்ற வாசிப்பு அனுபவம்னா காமிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்புல இருந்து. அதுவும் எப்படின்னா வீட்டுல ஒரு 10 பைசா தருவாங்க எனக்கு செலவுக்குன்னு இல்லை, யாருன்னா வீட்டுல விருந்தினர் யாருன்னா வந்தாங்கன்னா கொஞ்சம் உண்டியில போட்டுட்டு மீதி 10 பைசாவை எடுத்துட்டு எங்க போவோம்னா பழைய புத்தக கடைக்கு போயிட்டு அங்க இருக்க காமிக்ஸ் வாங்கிட்டு வரும். அதுவும் எங்க அப்பா பார்த்தா படிப்பு இல்லாத வேற புத்தகத்தை பார்த்தா அடிப்பாரு, திட்டுவாருன்னு சொல்லிட்டு லீவ் நேரில் படிச்சா ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனா வகுப்புல இருக்கிற நேரத்துல படிச்சா திட்டுவார். அதனால எடுத்து எங்கன்னா பத்திர பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் முதல் முறை நான் 6ஆம் வகுப்புல என்னுடைய நூலகத்துக்கு போயிட்டு, பட்டாளம்ல இருக்கிற ஒரு நூலகத்துக்கு போயிட்டு சென்னையில எங்க போனானே பிள்ளை தெரிலன்னு சொல்லி ரொம்ப பதட்டம் ஆயிட்டு அதுக்கப்புறம் சரியான அடி அடிச்சாங்க. அப்புறம் நான் நூலகம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போய் என்ன அங்க உறுப்பினராக்கி விட்டுட்டாரு அப்பா. அப்படிதான் என்னோட அனுபவம் தொடங்குச்சு. அதுக்கப்புறம் அந்த நூலகம் தான் என் கண்ணை திறந்தது. வித்தியாசமான புத்தகங்கள், எத்தனையோ புத்தகங்கள், எல்லாத்தையுமே இதுதான் படிக்கணும்னு இல்லாம படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ டிவி கிடையாது எங்க வீட்டுல 12ஆம் வகுப்பு வரலையும் எங்களுக்கு அப்பா டிவி வாங்கல. டிவிலாம் இல்லை, ரேடியோ ஒரே ஒரு ரேடியோ இருக்கும். அதுவும் கொஞ்ச நாள்ல பழுதடைஞ்சு போச்சு. அப்போ எனக்கு பொழுதுபோக்கா இருக்கிறது வரைகிறது, எழுதுறது, படிக்கிறது. அப்போ இதுதான் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வாசிப்பு என்னைய வரலையும் எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதாவது முதல்ல காமிக்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு காலத்துல காமிக்ஸ் போர் அடிக்குது, அதுக்கப்புறம் அம்பளி மாமா போர் அடிக்குது, அதுக்கப்புறம் கிரைம் நாவல் மொத்தமாவே ஒரு 3 நாள் தான் வாசிச்சிருப்பேன். கிரைம் நாவல் அதிகம் நான் வாசிக்க மாட்டேன், வாசிச்சதும் கிடையாது. அதுக்கப்புறம் சரித்திர நாவல்கள், அதுக்கப்புறம் இந்த பயோகிராஃபி, இதெல்லாமே படிச்சுட்டு வர வர சமூகத்துல அப்படியே நிக்குது. இன்னைய வரலையும் அந்த சமூகம் குறித்த படைப்புகளை வாசிச்சுட்டே இருக்கேன். அது மேல இருக்க காதல் தீரவே தீராது. அது சிறுகதையா இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், பெருங்கதையாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்னோட பயணத்துல எப்படியும் குறைந்தபட்சம் ஒரு 5 புத்தகங்கள் இருக்கும். அந்த 5 புத்தகங்கள்ல சமகால எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் ஒரு 3 இருக்கும். நான் படிக்கணும்னு விரும்புற 2-3 புத்தகங்கள் அதுல இருக்கும். எப்பொழுதுமே என் பேக திறந்தீங்கன்னா எப்பொழுதுமே இருக்கும். அலுவலகத்திலே கேட்பாங்க, ஏன் உன்னுடைய பை மட்டும் இவ்வளோ வெயிட்டா இருக்குதே அப்படின்வாங்க. சொல்லுவேன், அதுல புத்தகம் இருக்கு, நான் சாப்பிட்றது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது காரணம் முக்கியமா அதுல புக்ஸ் தான் நிறைய இருக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி. அடுத்து எனக்குள்ள ஒரு டவுட் இது, அதையுமே உங்கள்கிட்ட கேட்கணும் நீங்க ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்க தொடர்ந்து ஜூம்ல நம்ம நிமிர் ஒரு 230க்கு மேற்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து போயிட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். ஜூம்ல நடக்கிற நிகழ்வுகள் குறித்து ஒரு 2 வித கருத்து இருக்கு. இப்ப என்னைய மாதிரி நான் ராணுவத்துல இருக்கேன், எனக்கெல்லாம் ஜூம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது எனக்கு, அப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சமீபத்துல நான் ஒரு எழுத்தாளரை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, காணொலியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுல தரமும் இல்லை, பிளஸ் அதுல எனக்கு உடன்பாடும் இல்லை. ஏன்னா அவர் என்ன வருத்தப்பட்டாருன்னா, திறமையான ஒரு எழுத்தாளர்களை, பேச்சாளர்களை, படைப்பாளர்களை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் சன்மானம் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்றப்ப வருத்தப்பட்டாரு. இது மாதிரி 2 கருத்து இருக்கு. 230க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கு. உங்களோட கருத்து என்ன? ஜூம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நேரடி நிகழ்வுகள் நிறைய கலந்துக்கிறீங்க, ஆனா ஜூம்ல இன்னும் நிறைய நடத்திட்டு இருக்கீங்க. இது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு கேட்க ஆசைப்படுறேன். ஜூம்ன்ற அந்த வார்த்தைக்கு பதிலா அதை என்ன பண்றாங்கன்னா சமூக வலைதளங்களில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது பொருத்தமா இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஏன்னா அந்த ஜூம் மட்டும் இல்லாம காணொலி நிகழ்ச்சி இப்போ கூகுள்லயும் கூகுள் மீட் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஊடகங்கள் இருக்கு. ஆனா இது என்ன பொறுத்தவரையிலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் எதனா இருந்ததுன்னா நான் சொல்றேன், அதுக்கப்புறம் போகலாம். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம்.
நீங்க யாரோ ஒன்னால நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்ப லண்டன்ல ஒருத்தர் இருக்காரு, இப்ப ஒண்ணும் இல்லை, என் தோழர் ஒளிவண்ணன் தோழர் வந்து லண்டன்ல இருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த நிகழ்ச்சியில அவர் பங்கு பெறலாம். அன்னைக்கு நம்ம தோழர் சுபாஷினி அவர்கள் பேசினாங்க நம்ம திப்பு சுல்தான் பத்தி, அவங்க லண்டன்ல இருந்து தான் பேசினாங்க. இப்போ தூரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இலக்கியத்திற்கு அப்படின்னு சொல்லி புரிய வச்சது இந்த ஆன்லைன் நிகழ்ச்சி தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2, இதுல வந்து பெரிய ஆளு சின்ன ஆளு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு பேச தெரியுதா, உனக்கு எழுத தெரியுதா, உனக்கு படைப்பிலக்கியம் இருக்கா, உன்னோட வாசிப்பு இருக்கா, நீ பேசலாம். நீ தனியாவே பேசி போடலாம். இந்த அட்வான்டேஜ் எத்தனை நேரடி நிகழ்வுகள் கொடுக்குது? கொடுக்கவே முடியாது. பாயிண்ட் நம்பர் 3, நீங்க பேசுறீங்கல்ல, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இது ரெக்கார்ட் ஆகுது. இந்த ரெக்கார்ட் ஆகுறத வந்து எந்த ஒரு செலவீனமும் இல்லாமல் யூடியூப்ல டைரக்டா நம்ம பதிவிடுறோம். இது காலத்திற்கும் அழியாத பொக்கிஷமாக இன்னும் 15 வருஷம் கழிச்சு பாபு சஸ்டர்னு வினோத் பரமானந்தன் பேட்டி கண்டாரு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இதுவே நீங்க நேரடி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணா என்ன பண்ணணும்? நீங்க ஒரு வீடியோ கவரேஜ் வைக்கணும், அதுவும் நல்ல கேமரா வைக்கணும், அதுக்கு ஒரு தொகை தரணும், அப்புறம் கேமராமேனை வைக்கணும், அதுக்கு தனியா ஒரு இது தரணும், நல்ல அரங்கம் இருக்கணும், லைட் செட்டிங் இருக்கணும், வரவங்களுக்கு உணவு கொடுக்கணும். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார ரீதியில அது சாத்தியமா? ஒரு ஏழை எழுத்தாளன் எப்படிங்க பண்ணுவான்? ஒண்ணு இல்ல, ஒரு 20 ரூபாய், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு டேட்டா பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவங்க உட்காந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு போவாங்க ஜூம்ல. யாருன்னா ஒரு ஐடி கொடுத்தாங்கன்னா அது சாத்தியமா? அவங்களால முடியாது. எத்தனை இலக்கியங்கள் இந்த உலகத்தில் வந்து வெளிச்சத்திற்கு வராமலே இறந்து போனது. பாரதிக்கு மாதிரி எல்லாரும், பாரதி தன்னுடைய கவிதைகளை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பிரசுரமா போய் கெஞ்சுறான், டே எந்த போட்டு கொடுங்கடா, எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு. அவன் காலத்துல எழுதின எத்தனை இலக்கியவாதிகள் நம்மளுக்கு தெரியாமலே போயிடுச்சுல. அது காரணம் என்ன? அன்னைக்கு ஒரு ஜூம் இருந்தா அவன் அப்படியே தன்னுடைய படைப்பை அவன் போட்டிருப்பான்ல. காலம் பதில் சொல்லட்டுங்க. அந்த படைப்பு நல்ல படைப்பான் நல்ல படைப்பாளனா, அதற்கான அங்கீகாரத்தை காலம் கொடுக்கட்டும், வாசகர்கள் கொடுக்கட்டும், பார்வையாளர்கள் கொடுக்கட்டும். ஆனா இது ஜூம்ல நடத்துறதுனால இது குறைவானதுன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு சமூக மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் சவுக்கு சங்கர் முதல் கொண்டு எல்லாம் ஆன்லைன்ல வந்தோம்னா பார்த்துக்கோங்க. அதனால காலத்தோடு நாம் ஒன்றி போகாத எந்த ஒரு இலக்கியமும், காலத்தை பிரதிபலிக்காத எந்த ஒரு இலக்கியமும் நிக்கவே நிக்காது. இது இந்த காலம். நாளைக்கு ஏஐ வரும், அது இன்னும் மாற்றத்தை கொண்டு வரும். அப்பொழுது அதற்கேற்றார்கள் நாம் மாறிக்கொள்ள வேண்டும். என் பையன் அதை பண்ணுவான், என் பேரன் அதை பண்ணுவான். அப்போ நான் இன்னும் நேரடி நிகழ்ச்சி தான் வைப்பேன்னா எங்க போய் வைப்பீங்க? லண்டன்ல இருக்கிற கூட்டம் வந்து நிகழ்ச்சி பண்ண முடியுமா உங்களால? பண்ண முடியாதுல்ல. ஆக இந்த இலக்கியங்கள், இதை இந்திரன் அண்ணனும் வந்து 100வது நிகழ்ச்சியில பதிவு பண்ணாரு. இவங்க எல்லாம் வந்து ஆன்லைன் நிகழ்ச்சிகளே இல்லைன்றாங்க. அதுலதான் பொக்கிஷமான தகவல்கள் கிடைக்குது. ஒரு தகவல் நான் பாருங்க, கீழடியில இருந்து பாக்குறேன், இல்ல ஏதோ ஒரு நான் பெல்ஜியம் போயிருந்தது, பெல்ஜியம் லைப்ரரியில இருந்து ஒரு தகவல் எடுக்கிறேன், ஒரு போட்டோ எடுக்கிறேன், எடுத்து உடனே Facebookல போடுறேன், அதை குறித்த 2 நிமிட காணொலி போடுகிறேன். இது எல்லோருக்கும் சென்று சேருகிறது. இது சாத்தியமா நேரடி நிகழ்வில்? இத்தனை அட்வான்டேஜஸையும் வந்து காணொலி நிகழ்ச்சி கொடுத்திருக்கிறது. அப்படி சொல்பவர்கள் இன்னும் பின்தங்கிய பழமைவாதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தயவு செய்து முன்னேறி முன்னே வர வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. நன்றி. மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலாசிரியர்கள் வந்து பழனி பாரதி, தோழர் அறிவுமதி, அப்புறம் இயக்குனர் என் லிங்குசாமி. இவங்க எல்லோரையும் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு. நான் வந்து ஒரு நிறைய வருஷமா ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. அவங்கலாம் ரொம்ப நெருங்கிய சகோதரர்கள் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களோட ஏற்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் ஏதாவது நான் பகிர்ந்துக்குன்னு ஆசைப்படுறேன். லிங்குசாமி ஆகட்டும், அண்ணன் அறிவுமதி ஆகட்டும், பழனி பாரதியெல்லாம் அவர் வந்து ரொம்ப கிரவுண்ட் ஏறுது, ரொம்ப எளிமையானவர். வீட்டுல சாதாரணமா வாசல் வரைக்கும் வந்து அவர் அனுபவத்துக்கு நான் ரொம்ப சின்ன பையன். வீட்டு வாசல் வரைக்கும் இறங்கி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்கி வந்து என்னை வாசல் வந்து கூட்டு போய் உட்கார வச்சு பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பெரிய ஆளுமைகள், லிங்குசாமி டைரக்டர் லிங்குசாமி, அறிவுமதி, இவங்களோட ஏற்பட்ட அனுபவங்கள், எங்களோட ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏதாவது ஒண்ணு பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களே அதுக்கான பதில் சொல்லிட்டீங்க. சுவாரஸ்யத்தை நான் சொல்றேன், ஆனா அது கிடைத்த ஒரு இதை வந்து நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. எளிமை. அந்த எளிமை தான் அவங்களோட வந்து நெருக்கமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. அது பெரிய ஆளு அப்படிலாம் அந்த தோற்றமே இருக்காது. நீங்க சொன்ன லிங்குசாமி அண்ணனா இருக்கட்டும், அறிவுமதி அண்ணனா இருக்கட்டும், இல்ல பழனி பாரதி அண்ணனா இருக்கட்டும், இது வந்து நான் கவிக்கோ ஐயா கிட்டே பார்த்திருக்கேன். அவரும் அதே எளிமையில தான் இருப்பார். நல்ல கவிதைனா அது எவன் யாரு என்னெல்லாம் அப்படியே தூக்கி கொண்டாடுவார். அதே கொண்டாடுகிற மனதை இந்த 3 பேர்கிட்டயுமே நான் பார்க்கிறேன். இன்னும் நிறைய அந்த நட்பு நிறைய நீண்டுகிட்டே இருக்கு. மேலும் எனது அன்பு தோழமைகள் பலரும் இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள்.
பெங்களூர்ல இருந்து குணவேந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஹைதராபாத்ல இருந்து தேவிகா அம்மா இணைந்திருக்காங்க. நாமக்கல்ல இருந்து விடியல் குகன் ஐயா இணைஞ்சிருக்காங்க. கலை இணைஞ்சிருக்காரு. எல்லோருக்கும் எனது இனிய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இவங்களோட எல்லாம் பயணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபம் இல்லைங்க. அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு செலிபிரிட்டிஸோடும் பழகினாலும் கூட எப்பொழுதுமே என்னை வந்து அங்க முன்னிலைப்படுத்திக்கணும்னோ அவங்ககிட்ட போய் படைப்பு குறித்த எந்த உதவியும் நான் கேட்கவே மாட்டேன். ஒரு பேசுறோம்னா அவங்களோட பேசுறது, அவங்க என்ன கருத்து சொல்றாங்கிறது வந்து உள்வாங்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ பழனி பாரதியாரனை பத்தி சொல்லணும்னா, நான் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும் பொழுது எங்களுடைய மூன்றாவது கலை இலக்கிய அந்த விழாவுக்கு வந்து அவர் வராரு, கலை விழாவுக்கு வராரு. அதாவது வந்து ஓப்பன் காம்படிஷனு. அதுல வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. நந்தனம், பச்சைப்பாசு, இந்த பிரசிடென்சி, இவங்க 3 பேர் தான் எப்பொழுதுமே பரிசு தட்டிட்டு போவாங்க. அதுல யார் கவிதைன்னு பேருக்காக நம்பர் கொடுத்துருவாங்க, ஒயிட் ஷீட் கொடுப்பாங்க, ஆன் த ஸ்பாட்ல தலைப்புகள் போர்டில் எழுதுவாங்க. அதுல நம்ம கவிதை எழுதி கொடுக்கணும். அப்புறம் கவிதையை வந்து நடுவர் தேர்வு செய்வார். அப்புறம் அவங்க ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களோட அந்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கிற நிகழ்வு. அப்போ அந்த வருடம் வந்து பீக்ல இருந்தாரு பழனி பாரதியாரன். பூவே உனக்காகலாம் பாட்டு எழுதி பயங்கர ஹிட். அப்போ பீக்ல இருக்காரு. அவர் வந்து செலிபிரிட்டியா வந்திருந்தார். அப்போ அதே மாதிரி நானும் அந்த இதுல பங்கேற்கும் பொழுது என்னுடைய கவிதை வந்து முதல் கவிதையா தேர்வு செய்யப்பட்டுச்சு. தேர்வு செய்யப்பட்ட உடனே என்ன பண்ணாங்க, அந்த நண்பர்கள் என்ன பண்ணாங்க, நம்மளே நடத்தி நம்மளே முதல் பரிசு கொடுத்துட்டா நல்லா இருக்காது பாபு அப்படின்னு. எங்க தேர்வு குழு தான் அது எல்லாருமே, ஏன்னா நம்பர்ல தான் போகுது. அவரு தான் தேர்வு செஞ்சார், பழனி பாரதியாரன் தான். அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இவர் வந்து இந்த அப்புறம் மாத்திக்கலாம்னு ஒரு பெண் தோழமைக்கு வந்து இதுல இருந்து பச்சைபாஸ்ல இருந்து அவங்களுக்கு முதல் பரிசும் எனக்கு 2வது பரிசும் சொன்னாங்க. அவர் தான் பண்ணார். அப்பதான் எனக்கு ஒரு முதல் அறிமுகம். அதில் அறிமுகமாகி அவர்கிட்ட நெருங்கி அண்ணனா நெருங்கி அவரோட போறதுக்கு கிட்ட 15-20 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து என்னோட சுவையான. இப்ப போனாலும் என்னோட தாயன்போடு வந்து வரவேற்று உட்கார்ந்து பேசி மணிக்கணக்கில் பேசி அனுப்பக்கூடிய அண்ணன் அவரு. அதே மாதிரி அண்ணன் அறிவுமதி அண்ணனை பத்தி சொல்லணும்னா, கடந்த ஆண்டு புத்தக திருவிழா வந்து பெங்களூர்ல நடந்த பொழுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இரவாயிடுச்சு. நான் பெங்களூர்ல தங்கியிருக்கேன். நான் இங்க பெங்களூர்ல வந்து ஒரு தனி வீடு எடுத்து தான் தங்கியிருக்கேன். வீட்டுல வந்து கட்டில் கிட்டலாம் எதுவும் கிடையாது. கீழே தரையிலேயே போட்ட பெட் இருக்கும், அவ்வளவுதான். யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து தங்குறதுக்கு 2-3 பெட் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். அன்னைக்கு இரவு ஆயிடுச்சு. ஒரு சேலம் போனோம் ஒரு நிகழ்வுக்கு. அப்புறம் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். நானும் என்னுடைய நண்பர் குணவேந்தன் அவர்களும் போனோம் அவரை விட்டுட்டு வரலாம். அப்பயும் சொல்லிட்டே இருக்கேன், மணி 10க்கு மேல ஆயிடுச்சு, 11 ஆயிடுச்சு, எப்படி நான் போவீங்க, நைட் ஜர்னி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. அப்புறம் வரும்போது யோசிச்சார் வலுது. சரி வா பாபு போயிடலாம் அப்படின்னாரு. நான் உங்க வீட்டுல தங்கிட்டு காலைல போயிடுறேன் அப்படின்னா. ரொம்ப இயல்பா வந்தேன். ஒரு பெட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அவரு போட்டு வச்சேன். அழகா படுத்தாரு, தூங்கினாரு. அப்புறம் காலைல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவர் படுத்து தூங்கினார். காலையிலேயே அவரை 4 மணிக்கு எழுப்பி அவரை கூட்டிட்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டு வந்தேன். அந்த எளிமை இருக்குது பாத்தீங்களா, அந்த எளிமை வந்து நிறைய இலக்கியவாதிகள் கிட்ட இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வளர்த்து விடணும் என்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து லிங்குசாமி அண்ணன்கிட்ட. அவர்கிட்ட போனோம்னா, இப்போ ஒண்ணு இல்லைங்க, அவ்வளவு பெரிய ஒரு இயக்குனர், நல்ல வெற்றி படங்கள் கொடுத்தவர். ஐக்கூக்கு வருடம் எதுக்கு வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி நிகழ்ச்சி நடத்தணும் சொல்லுங்க பார்ப்போம். வருஷந்தோறும் நடத்திட்டு இருக்காரு. கவிக்கோ ஐயா இறந்த பிறகு அவர் மேல் இருக்கிற பெரிய இடத்துல ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அவர் நடத்திக்கிட்டே இருக்கார். வருஷந்தோறும் வந்து ஒரு 50 கவிதைகள் பிளஸ் ஒரு 53 கவிதைகளை செலக்ட் பண்ணி 1 லட்சம் ரூபாய் பரிசு தராங்க. இது வருடந்தோறும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து ஒரு சிறப்பு. அவங்க இது வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரியாமலே வந்து விதைச்சிட்டு போறாங்க. இப்ப நம்ம அதே தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த தொடர் ஒளிவண்ணன் அவர்களும் அதுதான் செஞ்சுட்டு இருக்காரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு, இந்த படைப்பாளர்களுக்கு ஏதாவது தர வேண்டும் என்கின்ற ஒரு இது இருக்கு, மனம் இருக்கு இல்லவா, அதுதான் வந்து தேவை. அதுதான் வந்து ஒரு சமூக பொறுப்பா நான் கருதுறேன். மகிழ்ச்சி தொடர் மகிழ்ச்சி. அதான் நீங்க ஹைக்கூ பத்தி சொன்னீங்க. நீங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஹைக்கூ கவிஞர். நான் உங்களோட ஹைக்கூ கவிதை நிறைய படிச்சிருக்கேன்.
கவிக்கோ அவர்களை பிரதம முன்னிட்டு நீங்க அவிக்கு பரிசு பெற்றதெல்லாம் அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி சமீபத்துல உங்க புக்ல நான் படிச்ச ஒரு ஹைக்கு வந்து எனக்கு அது ஒரு 2 ஹைக்கு மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது வாசிக்கவே. குளத்திற்கு ஊசி போட்டது மழை, ஆங்காங்கே கொப்புளங்கள் அப்படின்ற அந்த ஒரு கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப அதே மாதிரி கவிதை அது. இவரோட தமிழன் ஐயா ரசிச்ச கவிதை அது. காத்திருந்தார்கள், பெய்ததும் காலில் மிதிப்படுகிறது மழை, இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படியே ரொம்ப அழகான ஹைக்கூ, உங்களோட பயணம் வந்து ஹைக்கூ பயணம் ரொம்ப நீள்கிறது. அந்த ஹைக்கூ, லிமரைக்கூ, சென்ட்ரியூன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்டு, அது போன்ற அந்த வகைகள் வந்து இன்றைய கவிதைகள் வந்து கொண்டாடப்படுகிறது. அது குறித்து உங்களோட அனுபவம், உங்களோட பார்வை வந்து இந்த ஹைக்கூல வந்து இது பரிசு பெற்ற அந்த ஒரு கவிதையை சொல்லலாம் நினைக்கிறேன். 2 கவிதை, அதுல ஒரு கவிதை மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன். படத்தில் இருந்தாலும் ஆணியடித்தே தொங்கவிடப்படுகிறார் சிலுவையில் இயேசு. படத்தில் இருந்தாலும் ஆணியடித்தே தொங்கவிடப்படுகிறார் சிலுவையில் இயேசு. இதுதான் வந்து பரிசு பெற்ற அந்த கவிதை. கிட்டத்தட்ட 8000 கவிஞர்களுக்கு நடுவுல என்னுடைய கவிதையும் பரிசுக்குரிய கவிதையா தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. ரொம்ப மகிழ்ச்சியானது. அந்த கவிதையை வந்து ரொம்ப சிலாகித்து அந்த வெளியீட்டு விழாவில் வந்து விவேகா அவர்கள் வந்து பேசினார். இன்ஃபேக்ட் நான் வந்து பெங்களூர்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி தொடங்கிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 60% நிகழ்வு கடந்த பிறகுதான் வந்து நான் அதுல பங்கேற்க முடிஞ்சது. இந்த கவிதையை அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல பார்த்தேன். நான் வர்றதுக்கு முன்னாடியே என் அன்பு தோழமை சேரா கிருஷ்ணகுமாரி அவங்க வந்து உங்க கவிதையை சொன்னாங்க. அவர் ஆனால் உங்க கவிதையை தான் சொன்னாங்க, இது யார் எழுதினாருன்னு சொல்ல, இந்த கவிதை இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சிலாகித்து அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் நான் புத்தகம் வாங்கி படிச்ச பிறகுதான் அது உங்க கவிதைன்றது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இதுதான் வந்து சிறப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கவிதை வந்து தான் பேசப்படணும். கவிதை படைப்பாளர்கள் வந்து அதுக்கப்புறமா தான் அடையாளப்படுத்தணும். அப்படிதான் வந்து அந்த கவிதை இருக்கும். கவிதைகளுடைய வடிவங்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாங்க. அது நீங்க ஐக்கோ எழுதுங்க, லிமரைக்கோ எழுதுங்க, இல்ல சென்ட்ரியோ எழுதுங்க, இல்ல புதுக்கவிதை எழுதுங்க, மரபு கவிதை எழுதுங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடிவம் தான் வேற. சில பேர் மரபு வந்து ரொம்ப சிறப்பு, இல்ல புதுக்கவிதை எல்லாம் கேவலமானது அப்படிலாம் நினைப்பாங்க. சில பேர் ஐக்கூ கவிதை என்ன எங்க திருவள்ளுவர் எழுதாததா, அவை எழுதாததா. காலம் மாறிட்டே இருக்கு, எல்லாமே கொண்டாடப்பட வேண்டியதுதான். மரபு எழுதுறவங்க தான் சிறப்பு அப்படிலாம் கிடையாது. என்னன்னா அதை நீங்க என்ன பாடுபொருள் எடுக்கிறீங்க, என்ன கரு, அந்த கவிதை எதை சொல்ல வருது, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கவிதைக்கான அழகியல் உங்கள் அந்த கவிதைக்குள்ள இருக்குதா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அது எந்த வடிவமாக இருந்தாலும் அந்த கவிதை வெற்றி பெறும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ துரை வசந்தராசன் அண்ணன் இருக்காரு, அன்னை தமிழ்ச்சங்கம், தெரிஞ்சிருக்குமா தெரியல. அவருடைய மரபு கவிதைகள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு செறிவா இருக்கும். நீங்க எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது, அவ்வளவு செறிவா எழுதுவார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புது கவிதைகள்ல இப்போ இங்க காளிதாஸ் இணைஞ்சிருந்தாரு, அதுக்கப்புறம் நம்ம நயினார் இருக்காரு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், நீங்க இருக்கீங்க. உங்களோட கவிதைகள்லாம் எவ்வளவு சிறப்பா இருக்கு. அந்த கருப்பொருள் வந்து நீங்க அதை எவ்வளவு அழகா டெலிவரி கொடுக்குறீங்க. இப்ப இங்க இருக்காங்க சேரா கிருஷ்ணகுமார் இருக்காங்க, பிரபாவதி எழுதுறாங்க, நம்ம இவரு முகவை திருநாதன் ஐயா ரெண்டுமே எழுதுவார், புது கவிதை எழுதுவார், மரபு கவிதை எழுதுவார். உணவேந்தன் இருக்காரு. இப்படி இவங்கெல்லாம் எழுதுற கவிதைகள்ல எப்படி அந்த கவிதையை நம்ம டெலிவரி பண்றோம், அந்த கான்செப்டை எப்படி அவங்களுக்கு டெலிவரி கொடுக்குறோம், எப்படி அந்த கவிதையை திருப்புறோம்ன்றதுலதான் இருக்கே தவிர வடிவத்தை வச்சு சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. மகிழ்ச்சி தல மகிழ்ச்சி. நிமிர் இலக்கிய வட்டத்துல வந்து எனக்கு கடந்த ஒரு 3 ஆண்டுகள் ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. கிட்டத்தட்ட 200 வருடங்கள் கடந்து போயிட்டு நான் உங்களுடைய ஒரு 100 கவியரங்கத்துக்கு மேல கலந்துகிட்ட அனுபவம் எனக்கு இருக்கு. அதுலயுமே நான் பாக்குறேன், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பசங்க 11 குசன், இந்த நாகானந்தினி மாதிரி இந்த குழந்தைகள்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நான் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் பாக்குறேன். இந்த 11 குசன் எழுதுறதுலாம் ரொம்ப பொறாமையா இருக்கும். அப்படி அந்த சின்ன சின்ன குழந்தைகளை என்கரேஜ் பண்ற ஒரு விஷயம், இந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது தொடர் ஓட்டம் ஒண்ணு இருக்கு. நீங்க பயங்கர பிஸி ஷெட்யூலு, வாரமெல்லாம் ஓடுறோம், ஒரு வாரம் கூட பிரேக் இல்லாம தொடர்ந்த ஒரு நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட காலைல ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சா 12 மணி வரைக்கும் போக நான் பாக்குறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்லையும். ஒரு நாள் தான் ஓய்வு இருக்கும். அந்த ஒரு நாள்லயுமே நீங்க அந்த எனக்கு ஒரு 10 நிமிஷம் நான் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து கலந்துக்கிறேன், எனக்கு பெரிய ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் எனக்கு. ஓடி வந்து கலந்துக்கிட்டு மறுபடியும் ஓடணும் அப்படின்ற மாதிரி.
அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு தொய்வு ஏற்படும். இல்ல அந்த தொய்வின் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பிளஸ் வீட்டுல சப்போர்ட் முக்கியம். ஆஹ் நான் அதை ரொம்ப ஃபீல் பண்றேன். வீட்டுல கோச்சுக்கிறாங்க சில இடங்கள்ல, அவங்களோட நேரம் செலவழிக்க முடியல, ஒரு நாள் விடுமுறை நாள் கூட ஜூம்ல உட்காந்துடுற அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அந்த ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போற எனக்கே இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கும்போது, தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸா ஒரு 200 250 நிகழ்வுகளை நடத்திட்டு வர்றீங்க அப்படின்றப்போ, அதற்கான உந்து சக்தி, அதற்கான அஹ், ஒரு ஆக்கமான காரணியை எதை பாக்குறீங்க நீங்க? முதல்ல இந்த உந்து சக்தியா இருந்து எனக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது என்னோட குடும்பத்துக்கு தான் முழுசா சொல்லணும். முதல்ல மனைவி, அதுக்கப்புறம் என்னோட 2 பிள்ளைகள். ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாம இதை செய்யவே முடியாது. ஆஹ் என்ன ஒரு சுவையான சம்பவம்னா, சில நேரங்கள்ல நான் வேற எதனா வேலையில மாட்டிக்கிட்டாலோ இல்ல அசதியில தூங்கிட்டாலும்னா கூட 9:30 மணிக்கு அந்த நிகழ்வு 9:25க்குனா என் ஒய்ஃப் வந்து எழுப்புவாங்க. என்னப்பா நிமிர் இல்லையா? நீ மட்டும் தூங்கினே இருக்கிற, நிமிர் இல்ல 9:30 மணிக்கு எழுந்து எழுந்து போய் ஆரம்பி அப்படின்வாங்க. அதற்காக அவங்க வந்து 8 8:30க்கெல்லாம் சண்டே ஓய்வு எடுப்பாங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுக்கிறவங்க எனக்காக அந்த காலை உணவுக்காக அவங்க எழுந்து வந்து சமைச்சு கொடுத்துட்டு போய் படுத்துப்பாங்க, இல்ல வேற எதனா அடுத்த வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ அந்த அர்ப்பணிப்பும் அந்த இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னால இப்படி இயங்க முடியாது. ஏன்னா எனக்கு கிடைக்கிறது வந்து கிட்டத்தட்ட 20 வருடமா நான் வீட்டை விட்டு வெளியே இருக்கேன். 15 நாடுகள் போயிருக்கேன். கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே பயணம் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் விஷயமா போயிட்டே இருக்கேன். எனக்கு சுத்திட்டே இருக்கிறது என்னோட வேலை. இப்போ ரெண்டு 2 நாள் எனக்கு லீவு. இப்போ போன வாரம் நடந்ததை சொல்றேனே. போன அதாவது போன வாரம் வந்து வெள்ளிக்கிழமை இரவு போறேன், சனிக்கிழமை முழுவதுமா அங்க இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில எழுந்து 6 மணி இன்டர்சிட்டி பிடிச்சி சேலம் வந்து நாமக்கல் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அன்னைக்கு இரவு 12:30 மணிக்கு பஸ் பிடிச்சி பெங்களூர் வந்துட்டு காலையில அலுவலகத்துக்கு வந்தாச்சு திங்கட்கிழமை. இப்போ இது இது வந்து எனக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது. ஆனா இந்த பிரைவேட் டைம் இருக்குல்ல, ஃபேமிலிக்காக கொடுக்குற அந்த 2 நாட்கள் இருக்குல்ல, அந்த நாள்ல ஒரு நாளை வந்து அவங்க தான் எனக்கு கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து நீ நாமக்கல் போயிட்டு வா, பரவாயில்ல போ அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. இப்போ என் அன்பு தோழமை கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், பதிவாசிரியராக இருக்கிறார், இது ரிஜிஸ்டரரா இருக்கிறார் சிவகங்கையில. வணக்கம் கார்த்திக். அப்போ ஏன் அதை சொல்றேன்னா, இது வந்து ஏன் இதை நம்ம செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு அதுல வந்து ஒரு சுயநலம் இருக்கு, ஒரு பொதுநலம். சுயநலம் என்னன்னா, இந்த இலக்கியம் இருக்குல்ல, அந்த இலக்கியம் தாங்க என் இறுக்கமான மனதை எத்தனை இறுக்கமாக இருந்தாலும் அதை அப்படியே தளர்த்தி ஒரு தாய்மடியை போல எடுத்து அப்படியே தூக்கி வச்சு தாளாட்டும். எத்தனையோ முறை வந்து என்னுடைய ஆபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும், என்னோட பர்சனல் இஷ்யூஸா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும், மன சோர்வா இருக்கட்டும், இறுக்கமா இருக்கும்போது ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு கவிதை, எனக்கு பிடிச்ச எதனா ஒரு புத்தகம் வாசிப்புல இருந்து அழகா இலகுவா வெளியே வந்துடும். அப்போ அதுக்கு அதுதான் நான் சொல்ற அந்த சுயநலம். அதற்காக தான் இது என்ன ஓடிக்கிட்டே இருக்கேன். எத்தனையோ முறை நான் சிறு வயதுல இருந்தே என் அழுகை கண்ணீர் எல்லாத்தையும் துடைத்தது புத்தகங்கள் தாங்க, என்னோட படைப்புகள் தான். அப்போ அது ஒரு சுயநலம். பொதுநலம் நமது சரி, இதை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் இதை இந்த 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 மகிழ்ச்சியை, இந்த சந்தோஷத்தை, இந்த அனுபவத்தை நம்ம யாருக்கிட்டனா கொடுக்கணும்ல. அப்ப அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்தணும்ல. அப்போ அதை கொடுத்தே ஆகும். கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு போய் பேசும்போதுதான் சொல்வேன், நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க புத்தகத்தை, ஓகே, மார்க்குக்காக அதை படிங்க, மதிப்பெண்காக படிங்க. கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை லைப்ரரியில இருந்து எடுத்து படிச்சு பாருங்களேன். அது என்னன்னா, அம்மா கையில சாப்பாடு சாப்பிடுற மாதிரி அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். நான் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் அப்படின்னு. என் பையனோட இந்த 10வது வகுப்பு லீவுல வந்து கேட்டேன், என்னடா நீ வாசிக்கிற, உனக்கு என்னடா புத்தகம் வேணும் அப்படின்னு. நான் எதுவுமே திணிக்க மாட்டேன், இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணுவேன் என் நட்புகள் கூட. ஆனா வீட்டுல யாருக்குமே சொல்ல மாட்டேன். என்ன கேட்டாங்கன்னா சொல்லுவேன், கதையா இந்தந்த இவர்களுடைய கதையை வாசி, கவிதையா இந்தந்த கவிதைகளை வாசி. என் பையனோட அதை கூட சொல்ல, உனக்கு என்னடா புத்தகம் வேணும், என்ன வாசிக்க போறேன்னா, அவன் என்ன சொன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட புத்தகங்கள் இருந்தா கொடுங்கப்பா அப்படின்னு. நான் அப்பதான் என்ன பண்ணேன், அந்த பிக் கொஸ்டின்ஸ், என்னது ஸ்மால் கொஸ்டின்ஸ் பிரீஃப் ஆன்சர்ஸ்னு ஒரு புத்தகம், லாஸ்டா அவர் எழுதின புத்தகம், அதை வேற ஒரு நண்பருக்கு கொடுத்துட்டேன் பரிசரா. நான் படிக்கலான்னு வச்சிருந்தேன், எடுத்து கொடுத்துட்டீங்களப்பா அப்படின்னா. சரி, அப்ப என்னடா வேணும் அப்படின்னா, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் கொடுங்கப்பா அப்படின்னா. பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன புத்தகம் இருந்தது, இல்ல எனக்கு ஒரிஜினல் காப்பி வேணும். அப்புறம் பெங்களூர்ல இருந்து ஒரிஜினல் காப்பி வாங்கிட்டு கொடுத்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் அவனே தியரி ஆஃப் எவ்ரி திங் எடுத்து வாசிச்சான். இப்போ இதுதான் வந்து நான் வெற்றியா பார்க்கறேன். ஏன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ், வீட்டுல எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, எவ்வளவு நாளும் வாசிக்கலாம், 10,000 புத்தகங்கள் இருக்கு.
அப்போ அந்த வாசிப்பு இந்த இதுதான் வந்து மீட்டெடுக்கும். அதை நம்ம மறுபடியும் செய்யறோம்னா பிள்ளைகள் வந்து நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க, இந்த சமூகம் நம்மளை பார்த்து வளரும். இதுல கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு சின்னதா வீட்டுல ஒரு ஒரு 150 இல்ல ஒரு 200 புத்தகங்கள் வைத்த ஒரு லைப்ரரி வைக்கிறீங்களா, அதுதான் வெற்றி. அதுல வீட்டுல இருக்கவங்க வாசிக்க ஆரம்பிப்பாங்க, அதுதான் வெற்றின்னு நினைக்கிறேன். அதுதான் மகிழ்ச்சி 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 ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. ஏன்னா நம்ம நெருக்கம் உங்களை அப்சர்வ் பண்ணியிருக்கேன் நான் கடந்த ஒரு 4 ஆண்டுகளா. ஆனா நேரம் கருதி 3/4 மணி நேரம் போனதே தெரியல. நேரம் கருதி நான் அடுத்த ஒரு சில கேள்வி கேட்கறேன். நீங்க ரேபிட் ஃபயர் மாதிரி நீங்க எனக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட படைப்புகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படைப்பு வந்து கதவுகள். அதுல வந்து அந்த கதவுகள் குறித்த அந்த இன்ஸ்பிரேஷன், நானுமே கதை பத்தின ஒரு கவிதை எழுதுறேன், ஆனா வெளியில வரல, அது வெளியில கொண்டு வரல. அதாவது தனக்கு கதவை பத்தி எழுதிருக்கீங்க கதவுகள் தொகுப்புல. தனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் படிதாண்டாமல் வாசலோட வாழ்ந்து விடுகின்றன கதவுகள் அப்படின்னு ஒரு கவிதை இருந்தது அந்த புக்ல. நான் ஆக்சுவலா கதவை பத்தி வந்து ஒரு பெரிய பெருநாய்வு எழுதியிருக்கேன், முகநூல்ல இருக்காது. நூல் அறிமுகத்தை வந்து கதவுகளை பத்தி நான் எழுதியிருக்கேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த 2 கவிதையை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். செய்யாத குற்றத்திற்கு தரப்பட்ட தண்டனையாய் கிடத்தப்பட்டு கிடக்கும் கதவுகள் நிர்பயாக்களையும் அனிதாக்களையும் நினைவூட்டுகின்றன. இப்படியா வந்து அந்த மொத்த கதவுகள் வந்து என்னோட வந்து நான் வாசித்த ஆகச்சிறந்த சில கவிதை புத்தகங்கள் கதவுகள் ஒன்னா நான் பார்ப்பேன். இந்த கதவு குறித்த ஒரு அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை. ரேபிட் மாதிரி இங்க சாப்பிட்ட சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு அடுத்து என்கிட்ட இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா சொல்றேன். கதவுகள் எனக்கு எழுத ஆரம்பிக்கிறது காரணமா இருந்தது என்னுடைய நண்பருடைய அவருடைய என்னது வுட் ஒர்க் ஷாப் தான். அவர் வந்து ஒரு மர வியாபாரி. அவரு என்னுடைய கிளாஸ்மேட் தான், நண்பர் அன்புராஜ் என்றவர், கிருஷ்ணகிரியில இருக்காரு. அப்போ எப்பொழுது நாங்க போனாலும் அங்கதான் இருப்பேன். அதை பார்த்து அப்பத்துல இருந்து எனக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடமா மனசுல ஊறிட்டே இருந்து அந்த கதவை என்னோட பேசிக்கிட்டே இருக்கும், எழுது. ஆனா அதை அதனுடைய நீட்சியாக வந்து பாத்தீங்கன்னா, எங்க நான் தொடக்கப்பிள்ளையா கொஞ்சம் எழுதி போட்டுட்டே இருந்தேன். ஒரு அட் த ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல அந்த தொகுப்புல வந்து ஒரு 190 கவிதை என்னமோ இருக்கும். ஆனா நான் எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கவிதைக்கு மேல எழுதியிருப்பேன் மொத்தமா. அந்த கவிதைகளை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே நேரத்துல நிறைய கவிதைகளை எழுத வச்சது வந்து மும்பை ஏர்போர்ட்ல இருக்க கதவுகள் தான். நீங்க இப்பயும் போனீங்கன்னா பார்க்கலாம், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல லோக்கல் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், நிறைய கதவுகளை டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. முக்கியமா அந்த டிஸ்பிளேல இருக்க 90% கதவுகள் வந்து நம்ம சவுத்துல இருக்க கதவுகள், அதுவும் காரைக்குடி கதவு. அந்த கதவு பேசிக்கிட்டே இருக்குங்க. அதுதான் என்ன எழுத வச்சது. அத்தனை அலங்காரையும் கொடுத்து விட்டு இன்னும் அடிமையாய்தானே வைத்திருக்கிறீர்கள் என்று கதவு கேட்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க அப்படியே பெண் தோழமைகளை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்த அனுபவங்களை கதவை வச்சு என்னால சொல்லியிருப்பேன். ஒரு வீட்டுல நடக்கிறதையோ வேற சம்பவங்களையோ எல்லாத்தையுமே வந்து அந்த கதவை வச்சுதான் சொல்லியிருப்பேன். மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி தொடர். நீங்க உங்க பயணத்தை பத்தி சொன்னீங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஜம்மு காஷ்மீர் தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் பயணிச்சிருக்கீங்க. அது இல்லாம வெளியில ஒரு 15 நாடுகளுக்கு வந்து பயணிச்சிருக்கீங்க. பயணம் வந்து பொதுவாக நம்மளை எப்பயுமே புதுப்பிக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும், உற்சாகம் தரும், ஒரு நல்ல உணர்வை தரும் அப்படின்லாம் படிச்சிருக்கேன். அந்த இது போன்ற பயணங்கள் வந்து உங்களுடைய இலக்கிய ஆர்வத்தை மேம்படுத்துற மாதிரி இல்ல பலப்படுத்துற மாதிரி இருந்திருக்கா? இல்ல தங்களோட பயணத்தின் போது ஏற்பட்ட மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை வந்து, அதாவது இலக்கியம் குறித்த ஒரு அனுபவத்தை ஒரு பகிர்ந்துருக்கேன் ஷார்ட்டா. பயணம் என்றது வந்து என்னுடைய என்ன சொல்றது, வாசிப்பு எப்படியோ அது மாதிரி இன்னொரு சுவாசம் இது பயணம். பயணம் நான் ரொம்ப விருப்பப்படுவேன். எப்போ நீங்க எங்க கூப்பிட்டாலும் போவேன். எனக்கு அந்த சூழல் வந்து அமைஞ்சதுன்னா போதும். சூழல்னா வீட்டுல பர்மிஷன் இருக்கணும். இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தேவையில்லை. இப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணுன்ற அந்த பர்மிஷன் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரணுன்றதான். ஆனா பயணம் வந்து எனக்கு மிகப்பெரிய இன்பம்ங்க. அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். சரியான வீட்டு சாப்பாடு கிடைக்காது, நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, நல்ல வசதியானது இருக்கு. இப்போ கூட அந்த நாமக்கல் சொன்னேன், டோல்கேட்ல வந்து கொசுகடியில வந்து எனக்கு 9:30-10 மணிக்கு டிராப் பண்ணிட்டு போனாங்க என் தோழமைகள். அதுக்கப்புறம் 11 மணிக்கு வர வேண்டிய வண்டி 1:30 மணிக்கு வந்தது. 2 மணி நேரம் டிலே, 1.5 மணி நேரம் டிலே. பட் இருந்தாலும் அங்க என்ன கேட்டிருந்தேன், தெங்கச்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவருடைய உரைகளும், அதுக்கப்புறம் நம்ம இவரு சண்முகநாதன் ஐயா உரையும் கேட்டு நானே சிரிச்சிட்டு இருந்தாங்க நின்றுட்டு. இந்த 12:30 மணி வரையும் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு அனுபவம். அதே மாதிரி நீங்க பயணத்துல நீங்க போகும்பொழுது நிறைய புது நண்பர்களை பார்க்கலாம், புது இடங்களை பார்க்கலாம், புது அனுபவங்களை கொடுக்கும். அது எழுத வைக்கும். கசல் எழுதணும்னு ஆரம்பிச்ச போது கசல் எப்படிங்க, அதுக்குள்ள இலக்கணம் சொல்லுங்கன்னு சொல்லி சேரா கேட்டாங்க என்கிட்ட. அப்படியே அவங்களோட சொல்ல எழுத ஆரம்பிச்ச கவிதை தான் அந்த கவிதை.
அந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட கவிதையை நான் பெங்களூர், அதாவது சென்னையில நாங்க வேலூர்ல பேச ஆரம்பிச்சு நான் பெங்களூர் வந்து இறங்குறதுக்குள்ள 40 கசல் கவிதைகளை நான் எழுதி முடிச்சிட்டேன். அப்போ அந்த பயணம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இனிமையானது. அந்த அந்த பயணத்தை வந்து செய்யறவங்களுக்கு தெரியும். முதல்ல 1 or 2 கவிதைகள்ல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயணங்கள் வந்து சிரமமா இருக்க மாதிரி தெரியும். அதன் பிறகு நீங்க வந்து ரொம்ப அந்த பயணத்தை வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த கவிதையை மட்டும் ஒரே ஒரு கவிதையை வாசிக்கலாமா? டைம் நேரம் இருக்குமா? அந்த ஒரு கவிதையை வாசிக்கலாம் மட்டும் வாசிக்கலாம் சார். வாசிக்கலாம். கசல் 30. நிராசைகளின் நிராயுதபாணியாய் நிற்கும் என்னிடத்தில் அன்பை தவிர வேற என்ன இருக்க முடியும்? நிராசைகளின் நிராயுதபாணியாய் நிற்கும் என்னிடத்தில் அன்பை தவிர வேற என்ன இருக்க முடியும்? தொலைந்ததனால் தொலைந்து போனவன் நான். நீ யாரிடம் தொலைந்தாய் என்று என்னிடமே கேட்கிறாய். தொலைந்ததனால் தொலைந்து போனவன் நான், நீ யாரிடம் தொலைந்தாய் என்று என்னிடமே கேட்கிறாய். எதையும் தர முடியாது என்கிற நீயும், எதையும் தர முடியாது என்கிற நீயும், எதையும் பெற்றுவிட முடியும் என்கிற நானும் நேசிப்பது எப்படி சாத்தியம்? இதயத்தை இழந்தவன் இன்னும் இரக்கத்தோடு இருக்கிறேன். இதயத்தை இழந்தவன் இன்னும் இரக்கத்தோடு இருக்கிறேன். இதயத்தோடு இருப்பவள் நீ இரக்கமே இல்லாமல் இருக்கிறாய். ரத்தினத்தை கக்கி வைத்து இறைந்துவிடும் நாகத்தை போல் என் இதயத்தை கழற்றி வைத்து கவிதைகளை தேடுகிறேன் உயிர் வாழும் என் காதலுக்காக. நன்றி. அருமை தோழர், அருமை அருமை. நல்லா இருந்தது கவிதை, மிக்க மகிழ்ச்சி. அதான் ஒரு கவித்துவமா தொடங்கி ஒரு நல்ல ஒரு கவிதையில் நிறைவு பெறுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கும் தான் ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. நிறைய இடங்கள் ஆழமா பதில் சொன்னீங்க. எனக்கு நேரம் போனது தெரியல. 3/4 மணி நேரம் பிளான் பண்ணோம், 3/4 மணி நேரம் தாண்டி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வந்து நம்ம கேள்விக்குள்ள போயிடலாம். நிறைய பேர் கலந்துருக்காங்க, அவங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். முதல்ல வந்து குமரன் ஆரம்பிச்சிருக்காங்க. குமரன், நீங்க கேள்வி கேட்கலாம். அடுத்தடுத்து யாருக்கெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அவர்கள் கையை உயர்த்தல் நன்றாக இருக்கும். அடுத்தடுத்து அழைக்க எதுவாக இருக்கும். குமரன், நீங்க கேளுங்கண்ணா. நீங்க ஒரு நிமிஷம். நன்றி வீணா. நல்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க தோழர் பாபு சசிதரன் அவர்களுக்கு மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல் முறையாக உங்களோட பேட்டி வந்து நான் நேரில் வந்து காணக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு நம்ம நேர்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம தவற விட்டுட்டோம். ஆமா ஆமா, வர வாரம் சந்திக்கலாம். வர வாரம் நிச்சயமா சனிக்கிழமை வந்து சந்திக்கலாம். அப்படியா? நிச்சயமா சந்திக்கலாம். ஆமா ஆமா ஆமா, அதேதான். அது நம்ம குழுல நம்ம போடுறேன் மறுபடியும். சரி சரிங்க ஹோட்டல் போடுறேன். முதல்ல வந்து வினோத்துக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா அவரு தன்னோட விடுமுறையில வந்து ஊருக்கு வந்திருந்தாலும் தன்னோட குழந்தைங்களோட வந்து உறவுகளை வந்து சுத்தி பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு அரிதான ஒரு செயல் தான். வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ வர வரும். ஆனாலும் அந்த நிகழ்ச்சிகளை ஒத்திக்கி வச்சுட்டு இலக்கியத்தின் மீதும் கவிதைகள் மீதும் எவ்வளவு ஒரு ஈடுபாடு இருந்தது அப்படின்னாக்கா, சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி இருந்தாலும் இதற்கான ஏற்பாடுகள் குறைஞ்சது எப்படியும் ஒரு 5 மணி நேரம் அவர் பண்ணியிருப்பாரு அவர் நிச்சயமா. சரியா? அந்த ஒரு குடும்பத்தோடவும் தன்னோட நேரத்தை ஒதுக்காம இலக்கியத்துக்காக ஒதுக்கின முதல்ல வினோத்துக்கு வந்து என்னோட பாராட்டு. அடுத்ததாக பாபு சசிதரன் அவர்கள் இவ்வளவு ஒரு ஆழமான கவிஞர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்குதான் வந்து எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப சிறப்பு. உங்களோட ஐக்கு ஆகட்டும், கடைசியாக நீங்க படித்த அந்த கசல் ஆகட்டும், அதாவது புழிஞ்சிருக்கிறீங்க. எப்படின்னா 2 கூரிய போர்வால் வந்து சத்தமே இல்லாம சண்டை போட்டுக்குச்சு, அந்த மாதிரிதான் இருந்தது. வினோதம் வந்து ஒரு சிறந்த கவிஞர், பல மேடைகளை பார்த்துக்கக்கூடிய ஒரு கவிஞர். இன்னைக்கு உங்களோட இந்த நேர்காணல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதாவது இதுதான் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, 2 இலக்கியவாதிகளுக்குள்ள வந்து போட்டி ஒரு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா நம்மள அது வந்து கற்பனை தான். ஆனா 2 பேர் கலந்து அது பேச 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 எங்களை போன்ற பார்வையாளர்களுக்கு கிடைக்குது பாத்தீங்களா அந்த மகிழ்ச்சி. அதுதான் அந்த அந்த வெற்றி தான் வந்து இலக்கியவாதிகளுக்கான ஒரு வெற்றி. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு கேள்விகள் கேட்கணும்னா நான் உங்களை படித்து ஆக வேண்டும். படிக்கக்கூடிய ஆவல் வந்து எனக்கு வந்திருக்கு.
அந்த ஆவலியை ஏற்பாடு செய்த வினோத்துக்கு வந்து என்னோட நன்றி. வர சனிக்கிழமை உங்க கைகளாலேயே உங்களோட புத்தகங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். நல்லது தோழர், சிறப்பா. கொண்டு நிச்சயமா வாங்க. ஆணியை நம்பும் கடவுள் 1-2 இருக்கும் என்கிட்ட. இன்னும் புத்தகம் அச்சில இருக்கு, 2வது இது. நிச்சயமா அது என்னோட இன்னும் கொடுங்க, நல்லா வேற எங்க வீச்சா. தரீங்கன்னு சொன்னாலும் நிச்சயமா நம்ம கண்டிப்பா சனிக்கிழமை சந்திப்போம் தோழர். நிச்சயமா சனிக்கிழமை வாழ்த்துக்கள். சந்திப்போம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோடும் கலந்துரையாடும் மகிழ்ச்சி. நன்றி தோழர். மகிழ்ச்சிண்ணா, நன்றிண்ணா. பொன் ஏழுமலை ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாங்கய்யா. வாய்ப்புக்கு நன்றி. உங்களோட நான் பேசியிருக்கிறேன், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொறியாளரா இருந்துகிட்டு, நானா ஒரு பொறியாளர் சொல்றேன், பொறியாளரா இருந்துகிட்டு தமிழ்ல இந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது வந்து சாத்தியமான எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. உங்களை பார்த்துதான் சரி பரவாயில்ல அப்படியும் சிலர் இருப்பது மகிழ்ச்சி தான் அப்படின்னு. ஆனா என் மனசுல வந்து நம்ம துறையில போயிட்டோம், அதனால இந்த கவிதை நமக்கு வேண்டியது இல்லை. நான் உரைநடை நிறைய எழுதியிருக்கேன், கவிதை வேண்டியது இல்லை. ஏன்னா கவிதை அப்படின்னாலே டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் பெஸ்ட் ஆர்டர்னுவாங்க. அதனால ஒரு கருத்தை சொல்றதுக்கு வந்து நம்ம ரொம்ப மெனக்கடணும். அதை எடுத்து போட்டு இதை எடுத்து போட்டு இது பண்ணி மெனக்கடணும் கருத்தை. அது அவசியமா அதோட உரைநடையில எழுதிட்டு போகலாமே அப்படின்ற எனக்கு ஒரு அடிப்படையில ஒரு கருத்து இருந்ததுனால நான் கவிதை பக்கம் போகல. ஆனாலும் கவிதைகள் வந்து சில கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேட்டா இன்குலாபோட கவிதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுல கூட கீழ்வெண்மணி பத்தி எழுதும்போது தான் பேச என்ன மசுருக்குடான்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு ஒரு சொல்லு. அது மயிர் கூட வரக்கூடாது, அந்த ஸ்லாங், அந்த வட்டார மொழி மசுரு. அது மாதிரி அதெல்லாம் படிக்கும் பொழுது உள்ளபடியே கவிதைகளுக்கான ஒரு வேகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நீங்க சொன்னீங்க, அது எனக்கு உள்ள அந்த கருத்தையே எனக்கு நேரு எதிர்மாறான கருத்து சொன்னீங்க. மரபுதான் சிறப்பு என்பது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. மரபு கவிதை என்னோட கருத்து மரபு கவிதை தான் சிறப்பு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், இப்பவும் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா அது ஒரு தலைகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடியதுதான் கவிதை. அதுக்காக உரைநடையை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் கவிதைன்னு வந்தாலே அது வந்து எதுகை மோனை என்ற மாதிரி சில இலக்கணங்களுக்கு உட்பட்டு வர்றது கவிதை. அதனால அப்படி இருக்கணும். இப்போ ஔவையாரோட ஆத்திச்சூடியை நம்ம ஐக்கிய கவிதைன்னு சொல்லலாம். வள்ளுவரது வந்து மரபு கவிதையாவே எடுத்துக்கலாம், அது புது கவிதை மாதிரி 2 வரியில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலும் அது வந்து ஒரு எல்லைகளுக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறது தான் கவிதை அப்படின்னு மீதி உரைநடைன்னு எடுத்துக்கலாம், அது தவறு இல்லை. அப்புறம் நீங்க சொன்னீங்க குடும்ப ஒத்துழைப்புன்னீங்க, எனக்கு சுத்தமா அது இல்லை. அதனாலதான் என்னால இந்த துறையில வர முடியல. குடும்ப ஒத்துழைப்புன்னு நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களை எழுப்பி அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அது உள்ளபடியே உங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படியே சொன்னேன்னு சொல்லுங்க நீங்க அவங்களுக்கு. ஏன்னா நான் எதிர்மறையா அனுபவிக்கிறோம் நான், அதனால உங்களுக்கு நான் அதை சொல்றேன். அதுதான் நான் நினைவு வருது எனக்கு. கவிஞர் கந்தர்வன் ஒரு கவிதை எழுதினார். அதுல நாளும் கோளும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லைன்னாரு. அருமையான கவிதை, அது திருக்குறள். அது மாதிரி சொன்னாரு. அது அந்த அடிப்படையில நீங்க இந்த அளவுக்கு முனைப்பா இருப்பது வந்து ரொம்பவும் சிறப்பு. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய இளமை காலத்தை தான் எனக்கு நினைவு வந்தது. நான் இளமை காலத்துல வந்து நான் டாக்டர் மூவாவோட ரசிகன். நான் அந்த காலத்துல மூவாவோட புத்தகம் தான் முதல். 2வது வந்து சாண்டில்யன், என்னோட ராணி, இதில் எல்லாமே அது படிச்சிருக்கேன். நீங்க ரொம்ப இன்றைக்கு இப்போ நல்லா இருந்தது. ஆனா இதை மட்டும் சொல்லுங்க, இந்த மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஐக்கிய கவிதைகள், இது 3த்தையும் கவிதைன்ற வட்டத்துல கொண்டு வர்றது, அதுங்களை நான் மறுக்கல. மறுபடியும் சொல்றேன், அதுங்களை நான் மறுக்கல. ஆனால் அதை கவிதை என்ற சொல்லுல அடைக்கிறது வந்து சரியாது. சரிதாங்கய்யா. ஏன்னா வந்து இப்போ அதான் மறுபடியும் இது வந்து காலத்தினோட மாற்றம் தான். இப்போ மரபு கவிதைன்றதை வந்து நான் எப்பொழுதுமே நான் என்னுடைய உரை கூட நீங்க மறுபடியும் கூட கேட்டு பாருங்க, ரெக்கார்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. நான் அதை குறைச்சி மதிப்பிடவோ அது சரியில்லைன்னு, ஆனா எது உயர்வுன்றதுல நீங்க வந்து சண்டை போட்டீங்கன்னா அது தவறுங்கிறேன். எதுவும் உயர்வும் கிடையாது, எல்லாமே. கவிதை என்பது ஒரு வடிவம்ங்கய்யா, மரபு என்பது ஒரு வடிவம். அந்த வடிவத்தின் யாருக்கு எந்த வடிவம் பிடித்து இருக்கிறதோ அந்த படைப்புக்கு அதை பயன்படுத்தி கொள்கிறார். அந்த வடிவத்துல இருந்து கொஞ்சம் நீங்க வெளியே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், கட்டுரை ஒரு வடிவம், உரைநடை ஒரு வடிவம், நாடகம் ஒரு வடிவம்,
இதுலயே கதை ஒரு வடிவம், சிறுகதை ஒரு வடிவம். இந்த வடிவத்துக்குள்ளாக அந்த கருத்துக்களை நீங்கள் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அந்த டெலிவரி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். மரபு ரொம்ப உயர்ந்ததா, புது கவிதை உயர்ந்ததா என்றதான் இல்ல. எந்த ஒரு கவிதை, முன்பு நான் சொன்ன அதே வாக்கியத்தை தான் மறுபடியும் கொண்டு வரேன். யாருடைய ஒரு மனித நேயத்தை, மனிதத்தை பிழிகிறதோ அந்த படைப்பு தான் வந்து சிறப்பான படைப்பு. படைப்புன்னு தான் நான் சொல்றேன். மரபுல எழுதுங்க, புது கவிதையில எழுதுங்க, உங்களுக்கு ஏதோ சிறப்பா வருது. நீங்க ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துங்களேன். எனக்கு மரபு தெரியல, மரபுல எழுதினாதான் நீங்க அங்கீகரிப்பீங்க. என்னோட கருத்தை சொல்ல முடியும்னா அப்ப அந்த கருத்தும் அவனுடைய அந்த ஆதங்கமும் அப்படியே அழிஞ்சு போயிடும்ல. நான் உங்கள்கிட்டயே கேட்கிறேன், நாட்டுப்புற பாடல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் மரபுல இருக்குங்களா ஐயா? அதுக்கெல்லாம் இலக்கணம் இருக்கா? வெண்பா இலக்கணம் இருக்கா? அதை நீங்க ஒதுக்கிட முடியுமா இலக்கியத்துல இருந்து? அப்படிதாங்கய்யா வாழ்க்கை. என்னுடைய அப்பன், என்னுடைய அண்ணன், என்னுடைய தகப்பன்கள் வந்து ஏற்றம் இறைக்கும் போது தன்னுடைய வலியினுடைய கலைப்பை பகிர்ந்து கொள்வதற்காக பாடல்கள் வந்தது. என்ன அழகான பாடல்! நீங்க சொன்னீங்களே கந்தர்வனுடைய பாடல்கள், அதுல நீங்க போய் இலக்கணம் எடுத்து நிறைநேர் புளிமா எழுத முடியுமா? எழுதி பார்த்து நீங்க அதுல இருந்து எடுத்துக்க முடியுமா? முடியாது. எது தன்னுடைய வலியை வெளிப்படுத்துகிறதோ, எது தன் வலிக்கு வடிகாலாக இருக்கிறதோ, எது மனித நேயத்தை உட்படுத்துகிறதோ, எது அடிமைத்தனத்தை உடைத்தெறிகிறதோ, எது அதிகார வர்க்கத்தை கேள்வி எழுப்புகிறதோ, அந்த படைப்புகள் எல்லாம் கொண்டாடப்பட வேண்டும். அவைகள் எல்லாம் கவிதைகள் தான், அவைகள் எல்லாம் படைப்புகள் தான். அதுதான் என்னுடைய கான்செப்ட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி. அடுத்த மகிழ்விழி அக்கா, நீங்க கேள்வி கேட்கலாம். மகிழ்விழி கவிதா மோகன், நீங்க கேள்வி கேட்கலாம். தம்பிக்கு முதல் வணக்கம். வணக்கம் வணக்கம். You have added a feather to your crown one more. அடுத்தது தேங்க்யூங்க. பாபு சார் கிட்ட ஒரு கேள்விங்க. என்னன்னா சரிங்க, ஓகே. பாபு கிட்ட எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னீங்க மனித உணர்வுகளை தூண்டுறதுதான் வந்து சிறந்த படைப்பு கவிதைன்னு சொன்னீங்க. அந்த மனித உணர்வுகளுக்கு கொண்டுட்டு வர. ஓகே ஃபைன். ஓகே, அந்த விதத்துல பாத்தீங்கன்னா கதவுன்ற கவிதையை படிக்கும்போது அம்மா வந்து உணர்ச்சி நிகழ்ச்சியில கண்ணீர் சிந்தினாங்கன்னு சொன்னீங்க. அதே போல இப்போ ஒரு காதல் கவிதை வாசிக்கும் போது ரொம்ப உணர்வு பூர்வமா வாசிச்சீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கவிதையை விட நீங்க வாசிச்சது ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு 200 கவிதைக்கு மேல எழுதியிருக்கேன்னு சொல்றீங்க. அது ஏதோ ஒரு நிகழ்வை பேஸ் பண்ணி, இல்ல ஏதோ ஒரு மனிதரை பேஸ் பண்ணி, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அதை எழுதியிருப்பீங்க. இப்ப அதை நீங்க திருப்பி பார்க்கும்போது எந்த கவிதை உங்களை வந்து நிகழ்ச்சியோட அழுக வச்சிருக்கு உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு? அதே போல எந்த கவிதை உங்களோட நிகழ்ச்சியோட சிரிக்க வச்சிருக்கு? நிறையங்க. ஒரு கவிதையா, 2 கவிதையா, ஒரு படைப்பா, 2 படைப்பா, எப்படி நான் சொல்ல முடியும்? அது வந்து கணக்கே கிடையாது. நிறைய இருக்கும், நிறைய கவிதைகள். கண்ணீருடைய நான் எல்லாமே புடவை வாங்கினேன்னா எல்லா புடவையும் பிடிச்சுதான் ஒவ்வொரு டைமும் வாங்குவேன். ஆனா பீரோ ஓபன் பண்ணும்போது இது பெஸ்ட், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு, பிடிச்ச டிசைன்னு ஒண்ணு செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க எழுதுன கவிதை எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சி எழுதுனது. பிற்காலத்துல அத எப்பயோ எழுதின கவிதைகளை பிற்காலத்துல பார்க்கும்போது உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு அதை படிச்ச உடனே இது இன்னைக்கு வந்து நம்ம லைஃபோட ஒத்து வருதுன்னு நெகிழ்ந்து அழுத கண்ணீர் சிந்தன கவிதையாகட்டும், இல்ல நெகிழ்ந்து ஆகான்னு சந்தோஷப்பட்ட கவிதையாகட்டும், பர்டிகுலரா ஏதாவது இருக்குங்களா? என்னுடைய கவிதைன்ற ஒரு தலைப்பு, என் கவிதை என்ற தலைப்பிலேயே நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கவிதை எடுத்து போட்டேன். நான் 90கள் எழுதின கவிதை. அது டைரியில இருந்து எடுத்து அதை நான் போட்டேன். அதை திருப்பி பார்க்கும்போது எனக்கே வந்து கண்ணீர் சிந்தன அந்த கவிதைக்கு. சிறப்பு அதுதான் சிறப்பு அப்படி இல்லை. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னோட குழந்தைகள் இருக்கு. அந்த 2 குழந்தைகள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா நான் எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. எனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னா, இது எப்படின்னா ஒரு பழங்கள் நிறைய இருக்கு, கனிகள் நிறைய இருக்கு. அந்த கனிகள்ல உங்களுக்கு எந்த கனின்னா ஒவ்வொரு கனிக்கும் ஒரு சுவை இருக்கு, ஒவ்வொரு மலருக்கும் ஒரு மனம் இருக்கு. அந்த இடத்துக்கு அது போகும்போது அது பிடிக்கும். அப்படிதானே தவிர அதை சாப்பிடும்போது அது ருசியா இருக்கும். அப்படிதான் இப்ப நான் ஒரு மகிழ்வான நிலையில இருக்கேன் அப்படின்னா மதனுடைய ஒரு ஓவியத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு. அதே மாதிரி வந்து ஒரு நெகிழ்தலான நினைவுல இருக்கேன்னா கீரா எழுதின கதவு என்ற அந்த கதையே வந்து சிறப்பா. அதே மாதிரி சமூகத்தோட பார்க்கணும்னா மாண்டோ எழுதின எத்தனையோ கதைகள் நம்மள வந்து சிந்திக்க வைக்கும். ஆத்மநாமனுடைய கவிதைகள், இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போலாம். எவ்வளவு படைப்பாளர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த எல்லாருமே வந்து அந்தந்த நேரத்துக்கு அது நமக்கு தேவைப்படும். எல்லா நேரத்திலயும் நம்ம மனசு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அப்போ அந்தந்த நேரத்துக்கு அதுல இருந்து எடுத்துக்கலாம். அப்படிதான். ரொம்ப நன்றி பாபு. தேங்க்யூ.
அழகான பேருங்க உங்க பேரு. மகிழ்ச்சி. நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த பேரை. இல்ல மகிழ்ச்சி. ஆக்சுவலா கவிதா தான் என்னோட பேரு. என்னோட கண்ணன் நல்லா இருக்குன்னு நிறைய அட்மையர் பண்ணி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வச்ச பேர் அது. அதை நான் வந்து இப்ப அடைமொழியா சேர்த்துக்கிட்டேங்க. சிறப்பு. தேன்மொழி நன்றி நன்றி. பெங்களூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. சகோதரி கிருஷ்ணகுமார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்விகள் கேட்கலாம். நன்றி வினோத். கேக்குதா? கேக்குதுங்க சார். மிக சிறப்பான நேர்காணல். அழகாக ஒரு கேள்வி கணைகளை தொடுத்து நீங்க வந்து பாபு ஐயாவை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எங்களுக்கு. நாங்க கேட்கணும்னு நினைச்சது, நாங்க கேட்க விருப்பப்பட்டதெல்லாம் நீங்க கேள்விகளாக கேட்டு அவர் பதில் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பாபு ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்திய கவியரசர் கண்ணதாசன் விருது பெற்றவர். அதற்கு மிகவும் தகுதியானவர் அவர். ஏன்னா அவரோட கண்ணதாசன் பாடல்களை வந்து அப்படி அவரே அவ்வளவு ரசிச்சிருப்பாருன்னு தெரியாது. ஆனா ஐயா வந்து அவ்வளோ அதை ஒரு லைனையும் ஸ்லாகித்து அவர் பேசும்போது நம்மளுக்கே கேட்கும்போது ஓ அப்படிலாம் கண்ணதாசன் ஃபீல் பண்ணிருப்பாரா அப்படின்னு தோணும். அதனால அந்த மாதிரி அவர் கவிதை எழுதுறவர். எனக்கு வந்து பாபு சார் கிட்ட ஒரு கேள்வி. பர்சனல் பஞ்சாயத்து இருந்தா வெளியே பாத்துக்கலாம். பர்சனல்லாம் கேட்க மாட்டாங்க. பர்சனல்லாம் அவ்வளவுதான் நீங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து ஒரு கவிஞர் என்ற ஒரு அடைமொழிக்குள்ள நீங்க அடங்காதவர். அதாவது எப்படின்னா உங்களுக்கு நிறைய பன்முக திறன் இருக்கிறது. நீங்க ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், அப்புறம் பட்டிமன்ற இப்போ நடுவராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கீங்க. இப்படி உங்களுக்கு நிறைய பன்முக திறன் இருக்கு. இந்த கருத்து அரங்கத்துல எல்லாம் பேசுற உரைஞர் நீங்க. இப்படி நிறைய முகங்கள் இருக்கிறது. இந்த முகத்துல உங்களுக்கு மிகவும் பிடித்த முகம் எது? இல்ல இதுலதான் நம்ம இன்னும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற முகம் எது? இது மலர் மகிழ்விழி தோழர் சொன்னாங்கல்ல, அதே மாதிரிதான். நான் எழுதுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஓவியம் பிடிக்குங்க. நான் நேற்று கூட வினோத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன், 8ஆம் வகுப்புலயே என்னோடது வந்து பள்ளியிலேயே சிறந்த ஓவியமா தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஓவியத்துலதான் நான் அறியப்பட்டேன். அப்புறம் ஓவியமா எழுத்தானும் போது ஓவியத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஆனா இப்பயும் ஓவியத்து மேல எனக்கு தீராத காதல் உண்டு. எங்க பார்த்தாலும் ஓவியத்தை நின்று பார்த்துட்டு போவேன். ஹைதராபாத் ஏர்போர்ட்டா இருக்கட்டும், டெல்லி ஏர்போர்ட்டா இருக்கட்டும், மும்பை ஏர்போர்ட்டா இருக்கட்டும், நைஜீரியா ஏர்போர்ட்டா இருக்கட்டும், அது எந்த பெரிய ஏர்போர்ட்டுக்குள்ள ஓவியங்கள் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. யார் வீட்டுல இருந்தா கூட அதை நான் அவங்களோட அனுமதியோட போட்டோ எடுத்துப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் ஓவியர்களா இருக்காங்க. கார்த்திக் இருக்காரு, அதுக்கப்புறம் இவரு நம்ம விஸ்வமண்ணா இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம திண்டுக்கல் தமிழ் பித்தன் இருக்காரு, அதுக்கப்புறம் ரவி பேலட் இருக்காரு, ஷியாம் இருக்காரு, நம்ம நிகழ்ச்சியோட சந்திச்சோம். இவங்க எல்லாமே என்னோட நட்புல இருக்காங்க. இப்போ நீங்க இந்த முகங்கள் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? இந்த முகங்கள்ன்றதை விட இது என்னன்னா ஒரு நம்மளுக்கான ஒரு என்ன சொல்றது, அந்த தேவைக்கான ஒரு இதுதான். அதாவது நம்ம எடுத்து அந்தந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கிறதா தான் நான் பாக்குறேன். இதுல எது நான் பெஸ்டா நான் காமிக்கணும் அப்படின்னா, எதை நான் செய்யணும் அதுல பெஸ்டா கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். இப்ப நான் கவிஞனானா கவிஞர்ல என்ன பெஸ்ட் என்னால கொடுக்க முடியும். ஒரு பேச்சாளனானா ரசிக்கும்படியா எப்படி அந்த பேச்சை நான் கொடுக்க முடியும். ஒரு பட்டிமன்றம்னா அந்த ரசிக்கும்படியா எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா எப்படி அந்த பட்டிமன்றத்தை கொண்டு போக முடியும். ஓவியம் வரைஞ்சாலும் அதே மாதிரிதான். இப்போ இதுக்குள்ள நம்ம எதை செய்யறோமோ அந்த செய்யறத பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம எல்லாத்துக்குமான திறனுடையவர்களா நம்ம மாறுவோம். இல்லைன்னா அதுக்கான தேடலை நோக்கி நம்ம ஓடுவோம். அப்போ அதுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேனே தவிர, இந்த இடத்துல இது எனக்கு பெஸ்டா பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குமே தவிர, இந்த கவிதையில பெஸ்டா பண்ணணும், அது இதுல பேச்சுல பெஸ்டா பண்ணணும், இதெல்லாம் நம்ம சறுக்கிடும். அப்படி இல்லை. அந்தந்த நமக்கு எதிர்க்க என்னென்ன இருக்கோ அதை வந்து நம்ம பெஸ்டா பண்ணணும்ன்றதுதான் சரி. மற்றபடி எனக்கு இதுதான் எனக்கு பிடிச்சது, இதுதான் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே இல்லை. வேலைகள் செஞ்சாலுமே அப்படிதான். வீட்டுல இருந்தும் சரி, அலுவலகத்திலயும் சரி, எதை செய்யறோமோ அதை பெஸ்டா கொடுத்துருவோம். அவ்வளவு. நன்றி. நன்றி. மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி கொஞ்சம் ஷார்ட்டா கட்டலாம் இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிடத்துல முடிஞ்சிடும் ஜூம் டைம் படி. சகோதரி பிரபாவதி ராஜா, நீங்க உங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் ஐயா, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வினோத் ஐயா. நான் நிமிர் இலக்கிய வட்டத்தில் நுழைந்து பல்வேறு கவிதைகளை படைத்திருக்கிறோம். அதாவது நான் அடிக்கடி கூறுவதுண்டு, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்பது போல நிமிர் இலக்கிய வட்டத்தில் ஒரு அறிமுக கவிஞனாக ஆகி நான் இப்பொழுது 100க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதி வருகிறேன். அதற்கு நிமிர் வட்டத்து இயக்குனர் தலைவர் நமது பாபு சசிதரன் அவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். கவிஞன் என்பவன் காலத்தின் கண்ணாடி என்று கூறுகிறோம். காலத்தில் நடப்பவற்றை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதிகமான கவிதைகள் சோகமாகவும்
சமூகத்தின் பிரச்சனைகளை எடுத்து காட்டுவதாகவுமே அமைகிறது. அதுவே மக்களாலும் போற்றப்படுகிறது. அதனிலிருந்து சற்று மாறுபட்டு சமூகத்தில் ஏற்படும் சிறப்புகளையும் நாம் கூறலாம். அதில் இருக்கலாம், பெரும்பாலமாக இப்படி இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். ஒரு பிரச்சனையை கூறும்போது அதற்கான தீர்வுகளோடு அந்த கவிதையை முடிப்பது சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். அது பற்றி நமது பாபு சசிதரன் ஐயா அவர்களை கருத்தை கேட்க விரும்புகிறேன். மகிழ்ச்சிங்கம்மா. இப்போ சமூகத்தினுடைய கண்ணாடியா கவிதைகள்ன்றது நம்ம குறுக்கிறத விட படைப்புகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். அதுல குறிப்பா நீங்க கவிதை எழுதுறதுனால நீங்க கவிதையை சொல்லலாம். படைப்புகள் வந்து சமூகத்தினுடைய கண்ணாடியா இருக்கு. அது காலத்தை எல்லாவற்றையுமே வந்து பிரதிபலிக்கிறது. அந்த கதவுகள்ல இருந்து அந்த 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 சிறுகதையை எடுத்துக்கிறேனே, அந்த கதவை வந்து கடைசியில காசு கொடுக்கலன்ட்டு வாங்கினது கடனை கொடுக்கலன்ட்டு கதவை கழட்டிட்டு போயிடுவாங்க. இது வந்து பழைய மரபா இருந்தது. இப்பயும் சில நம்ம மாவட்டங்கள்ல கிராமங்கள்ல இருக்கு. இப்போ இது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அந்த கதவின் மூலியமா தான் தெரியும். அது அந்த காலத்தை அது பிரதிபலிக்குது இல்லையா? இப்ப சங்க இலக்கியங்களை நீங்க கேட்டீங்க இல்லையா? நீங்க எதிர்மறையானது சோகங்களை தான் சொல்றாங்க. சங்க இலக்கியங்களை குறுந்தொகை எடுத்து வாசிங்க, அதுல புறநானூறு எடுத்து வாசிங்க. எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகையில குறிப்பா காதல் ரசம் சொட்ட சொட்ட இன்பமாக வாழ்ந்த எல்லா பக்கங்களையும் மிக அழகாக தமிழ் பதிவு செய்திருக்கிறது. என் பாட்டன்கள் முற்பாட்டன்கள் தமிழர்கள் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். நீங்க நினைச்சா இப்ப நான் எத்தனையோ பேர் காதல் கவிதைகள் எழுதுறாங்க. அந்த காதல் கவிதைகள் எல்லாம் மகிழ்ச்சியோட தானே இருக்கு. தபுசங்கருடைய எத்தனையோ கவிதைகள், வினோத் பிரமானந்தனுடைய எத்தனையோ கவிதைகள், காதல் கவிதைகள், மழை குறித்த ஒரு எழுதின காதல் கவிதைகளை படிச்சு பாருங்க. ரசம் அப்படியே மழை சொட்ட 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 ஈரமா இருக்கும். நம்ம வாசிக்கும் பொழுதே நம்ம மேல அப்படியே நனையும் காதல். அப்படியே எழுதலாம், எழுதிட்டு தானே இருக்காங்க. அதனால நம்ம என்ன எழுதணும்னு நினைக்கிறோமோ அதுதான் கவிதையாக வரும், இல்ல படைப்பாக வரும். மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் மா காளிதாசன். அவர் வந்து அடுத்து அவர் வந்து கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கேட்கலாம். வணக்கம் தோழர், வாங்க. நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தோழர், மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிக்கலாம் நீங்க. ஹலோ. தோழர் வாங்க தோழர். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் காளி, நல்லா இருக்கேன். எனக்கு வந்து பாபு சசிதரன் நிறைய வாய்ப்புகள் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாபு சசிதரன் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து அவருக்கு கிடைச்சிக்கிட்டும் இருக்குது. அவர் அதை சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதான் அதுல ஒரு பெரிய விஷயம். அவர் எல்லா தளங்கள்ல இருந்தும் அவர் அதை வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு பாபு சசிதரன் வந்து மற்ற தொகுப்புகளை விட எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது கதவுகள் தான். அதை நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். அதை பத்தி நிறைய பெரிய விமர்சனமும் பண்ணியிருக்கேன். அந்த கதவுகள் தொகுப்பு, ஆமா, அந்த கதவுகள் தொகுப்புல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை ஒரு கவிதை வந்து, கதவுகளை மூடிய பின்னும் கண்காணிப்பவர்கள் கடவுள்களா சாத்தான்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. அது வந்து இப்ப எல்லாம் நான் கடவுள்னு சொல்ற நிறைய பேர் இருக்கிறதுனால வந்துட்டதுனால அவங்களே கடவுள்களா சாத்தான்களாங்கிற கேள்விலாம், அந்த கேள்வியெல்லாம் எப்பவே எழுப்பிட்டாரு பாருங்க. யாரா கடவுள் யாரா சாத்தான்கிற கேள்வி கேட்கிற மாதிரி அந்த கேள்வி அந்த கவிதை இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு கவிதை பாத்தீங்கன்னா, திறந்த கதவில் வீடு விழித்திருக்கிறது, பூட்டிய வீட்டில் கதவு விழித்திருக்கிறது, யார் திருடர்கள். இதுவும் இந்த நடப்பு அரசியல பேசுறதுதான். இது வீட்டுக்கு மட்டுமான கவிதையை இதை எடுத்துக்க முடியாது. இதுக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி அரசியல் கவிதைகளை சொல்ற விதங்கள் வந்து ரொம்ப இதா இருக்கு. அந்த மாதிரி பாபு சசிதரன் வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து இயங்குதல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். எங்களால அப்படி முடியாது. சரியா சொல்ல போனா எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா கூட எங்களால ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி தோணும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் வந்து இயங்குதல் அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அவருக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தொடர்ந்து இயங்கணும், தொடர்ந்து இயங்க வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிண்ணா. நிகழ்ச்சியின் இறுதி கேள்வியா வந்து சகோதரி தேன்மொழி, அவங்களோட நிறைய கவியரங்குகள் நான் பேசியிருக்கேன். வினோத், ஒரே ஒரு நிமிஷம். அந்த புருஷோத்தம் ஐயாவும் கை உயர்த்தினாங்க, அவரோட கடைசி கேள்வியா வச்சுக்கலாம். என்ன கேட்கணும்னு நினைச்சாருன்னு தெரியல, அவர் முதல்லயே வந்து இணைஞ்சிட்டாங்க. அவரது மட்டும் கடைசி கேள்வியா வச்சுக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வில் அழகான கேள்விகள், அதற்கு அழகான அவங்களுடைய மனம் திறந்த பதில்கள் நன்றாக இருந்தது. நான் முழுவதுமா கேட்கவில்லை, பாதிதான் கேட்டேன். கேட்ட வரையில் எனக்கு ஒரு நிறைவாக இருந்தது. வாழ்த்துக்கள் இருவருக்கும். இந்த நிகழ்வில் நான் அவர்கிட்ட வைக்கிற ஒரு கேள்வி, நீங்கள் நினைத்து தொடங்கிய இலக்கிய பயணத்தை
தொட்டிருக்கிறீர்களா, எட்டி விட்டீர்களா? ஏதோ ஓரளவுக்கு நான் தொட்டு இருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். என்னோட பர்சனல்ல சொல்லல. பர்சனல் நான் எழுதுறது போனாலும் எழுதி டெலிவரி பண்ணலாம். எப்போ நாகநந்தினி மாதிரி, லவகுசன் மாதிரி பிள்ளைகள் சிறப்பா இயங்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, இன்னைக்கு நாகநந்தினுடைய கவிதைகள் கனையாழியில வருது, ஆனந்த விகடன்ல வருது, தீரா நதியில வருது, அதுக்கப்புறம் இன்னும் பெரிய காலச்சுவடுகள்ல வருது அப்படின்னும் பொழுது அதுதான் நிமிருக்கான வெற்றியா நான் பாக்குறேன். என்னோட வெற்றி அது ஒரு பக்கம் வைக்கலாம். ஆனா இதுதான் அடுத்த தலைமுறைக்கு கடத்திடுறோம்ல, அதுதான் ரொம்ப சிறப்பான வெற்றியா பாக்குறேன். அதே மாதிரி 11 பர்சன்ட்களை சொல்லும் பொழுது ஒரு தலைப்பு கொடுக்குறேன். அவங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே அந்த தலைப்பு பத்தி புரியல. நான் அவங்க வீட்டுக்கு அன்னைக்கு போயிருக்கேன். இதை நான் சொல்லியே ஆகணும். எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பசங்க 2 பிள்ளைகளும் தமிழ் தாய் கொடுத்த பிள்ளைகள் தான் சொல்லுவேன். 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த கடினமான தலைப்புல அப்படி எழுதுறாங்க, யாரா எழுதி கொடுப்பாங்களான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அன்னைக்கு அவங்க வீட்டுல நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி சுருக்கமா முடிச்சேன். அந்த தலைப்பை கேட்கறாங்க. அந்த தலைப்பு அவங்க அம்மாவுக்கு புரியல. 2 பேரும் பிள்ளைங்க தனித்தனியா உட்காந்து உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. நான் அவங்க எதிர்க்க நான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ இந்த தலைப்பு என்னன்னு புரியலையே அப்படின்னு என்ன பார்த்தா, ஐயா நீங்க கொஞ்சம் விளக்குங்களேன் அப்படின்னு என்னண்ட அவங்க அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்ல 11 சொல்லுவான் அப்படின்னா. அவன் எழுத ஆரம்பிக்கிறாங்களா, அவங்களே சொல்லுவாங்கன்னா அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே பாதியை குசன் டேக் ஓவர் பண்ணி அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போ நான் என்ன நோக்கத்துல அந்த தலைப்பை கொடுத்தனோ அதை அவங்க கவிதையை எழுதி முடிச்சிட்டாங்க அந்த நேரத்துல, ஒரு 10-15 நிமிடத்துல. இதுதான் சமூக மாற்றம் வெற்றின்னு நினைக்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி. அதாவது அந்த இலக்கு இருந்தாதான் அதுக்கு நமக்கான அந்த பயணம் சரியா போக முடியும். நீங்க அதை எட்டுறதுன்றது முதல்ல பெரிய விஷயம். ஆனா தொட்டு விட்டீர்கள்ன்றது அதுவே பெரிய ஒரு சாதனையா இருக்கு. மகிழ்ச்சி. இப்பதான் தொட்டு இருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். புருஷோத்தம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் இறுதி கேள்வியாக. அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள் இருவருக்குமே, வாழ்த்துக்கள். ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேள்வி என்ன அப்படின்னா, அன்றைக்கு ஒரு நாள் நீத்தார் பெருமையில நீங்க பதில் சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது ஒரு குரலுக்கு. இந்த மாதிரி மாற்று உரையாசிரியர்களிலிருந்து மாற்று கருத்து எந்த கால அளவில் உங்களுக்கு தோன்றியது? இதுதான் கேள்வி. திருக்குறளில் சில குறள்களுக்கு உரையாசிரியர்கள் கூறும் பொருளில் இருந்து மாற்று பொருள் எந்த காலத்தில் நீங்க யோசிக்க ஆரம்பித்தீர்கள்? வாசிப்பு தாங்கய்யா. வாசிப்பு நமக்கு கொடுக்குற அனுபவம் தான். இப்போ இதையே நான் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. அவங்க எழுதின உரை அவங்களுடைய உரை தான். அதற்காக நான் அதையே எடுத்துட்டு பயணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு இடத்துல ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஒரு நண்பர் பேசுறாரு ஒரு மேடையில. அவர் பேசினதுக்கு அப்புறம் எல்லாருமே பேசலாம் அந்த ஃபோரம்ல. திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் இப்பயும் ஒரு 30 பூங்காக்கள் நடந்துட்டு அதோடைய நிருபர் தாமோதரன் ஐயா, திருக்குறள் தாமோதரன் ஐயா தான் நடத்திட்டு இருக்காரு. அதுல அண்ணாநகர் அரங்கத்துல நான் பேசும்பொழுது அவர் முதல்ல ஒருத்தர் பேசிட்டு போயிட்டாரு. அடுத்தது நான் பேசணும். நான் பேசும்போது ஆசையே இன்பத்திற்கு காரணம்னு பேசுறேன். அப்பயே அந்த ஸ்பாட்லயே அதை பேசி அதை எல்லாத்தையுமே நரேட் பண்றேன். எல்லாமே ஆசை என்கின்ற மைய புள்ளியில் இருந்துதான் தொடங்குகிறது. ஆசை என்று ஒன்று இல்லை என்றால் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர மாட்டீர்கள் என்று தொடங்கி ஒரு 5-6 நிமிடத்துல அதற்கான எல்லா இதுவுமே வைக்கிறேன். ஒரு விதை இருக்கிற விதை அது மரமாகணும்னு ஆசைப்படலன்னா அதுக்கு அதனால பயன் எப்படி கிடைக்கும்? அதான் கேள்வி. இப்படி நான் சொல்லிட்டு போறேன். இப்போ இந்த மாற்று சிந்தனைகள் நம்ம செதுக்கிக்கும். ஏன் இது எப்படி வந்ததுன்னா, நான் சாக்ரட்டிஸ படிச்சதுல இருந்து முத்தமிழறிஞர் கலைஞரை வாசிச்சதுல இருந்து இந்த மாற்று சிந்தனைகள் வந்துட்டு இருக்கு. இவங்க கிட்ட எல்லாம் மாற்று சிந்தனைகள் இருக்கு. இவங்கதான் நம்மளுக்கான மாற்று சிந்தனைகளை தந்துகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த மாற்று சிந்தனைகள் பெரியார் கிட்ட இருக்கு, அண்ணா கிட்ட இருக்கு, மார்க்ஸ் கிட்ட இருக்கு, கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிறைய பேர் கிட்ட இருக்கு, தாமுசேக்கால இருக்கு. இங்க இந்த குழுவில இயங்கிக்கிட்டு இருக்க ஒளிவண்ணன் தோழருடைய குழுவில இணைக்கிட்டு இருக்க நிறைய நட்புகள் கிட்ட இருக்கு. இவங்கெல்லாம் தான் மாற்று சிந்தனைகளை தந்துட்டே இருக்காங்க. நம்ம மனசை விசாலமாக்கி அதை உள்வாங்கிறதுக்கான பக்குவத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். நிச்சயமா நம்ம அது எல்லாத்தையும் நம்மளும் அந்த மாதிரி சிந்திக்கலாம். ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நல்ல கேள்வி. மிக்க மகிழ்ச்சி தோழர். கேள்வி கேட்ட அனைவருக்குமே என் மனதிலே நன்றிகள். ரொம்ப நல்ல கேள்விகள் கேட்டீங்க. அதற்கும் என்னோட நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். vote of thanks இதோட நிறைவு செய்யலாம் நினைக்கிற நிகழ்ச்சிக்கு. ஒருவேளை ஒரே ஒரு நிமிடம், ஒருவேளை இந்த இணைப்பில் இணைந்திருந்த யாராவது ஒருவருடைய பெயரை நான் சொல்லாமல் விட்டிருந்தால் அது என்னுடைய கவனக்குறைவு தான். நேரத்தின் அருமை கருதி நான் விட்டிருப்பேன். முனைவர் மேரி சுரேஷ் அவர்கள் அல்லது புவனா அவர்கள், இந்த மாதிரி நிறைய நட்புகள் இணைந்திருந்தாங்க. கலை இணைந்திருந்தாரு.
இவங்க எல்லோருக்குமே எனது நன்றி. மிக்க மகிழ்ச்சி. உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இணைந்ததற்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் வாருங்கள் படைப்பும் குழுவின் சார்பில் மனதின் நன்றிகளோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த ஒரு தருணத்தில் சந்திக்கும் வரை நன்றி நன்றி.